ஓகே சரி ஓகே. நாங்க பாப்போம் தொடர்ந்து. மிஸ் ஆயினது பிறகு பாப்போமா அடுத்தவங்களுக்கு. சரி இந்த விஷயத்த இன்றைக்கே செய்யுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ்ல சம்மரி பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் நம்ம. ஓகே அடுத்த பாட்டுக்கு போவோம். இப்ப மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். சரியா? மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் எப்படி நடக்கும்ன்றத பாப்போம். இப்ப பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கு தானே? இந்த பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன செய்யும்டா பெனிசிலின் பைண்டிங் புரோட்டீன்ஸ்ன்றதோட வந்து பைண்ட் ஆகிடுவாங்க. பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ்னா யாரு? யார் யாராக இருக்கலாம்? யார் யாராக இருக்கலாம்? பெனிசிலின், பெனிசிலின், செஃபலோஸ்போரின். சரியா? செஃபலஸ். இவங்க என்ன செய்யறேன்டா இந்த PBP அதாவது பெனிசிலின் பைண்டிங் புரோட்டீன் என்ற இடத்தோட வந்து ஜாயின் ஆகிடுவாங்க. சரியா? ஜாயின் ஆகினதுமே அந்த பெப்டிடோ கிளைகஜன் வந்து கிராஸ் லிங்கிங் இல்லாமல் போகுது. சரியா? அது இல்லாம போனதுமே செல் வால் சிந்தசிஸ் என்ன நடக்கும்? இல்லாம ஆகிடும். இந்த செல் வால் சிந்தசிஸ் இல்லாம ஆகினதோடு பாக்டீரியா நடக்கும்? செத்துரும். செல் லைசிஸ் ஆயிடும். பாக்டீரியாஸ் எல்லாம் இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அழிஞ்சு போக ஸ்டார்ட் ஆயிடும். சரியா? இந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் டீப்பா தெரியாட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நார்மலா ட்ரக் வருது, அந்த ட்ரக் என்ன செய்யுது? பெனிசிலின் பைண்டிங் புரோட்டீனோட ஜாயின் ஆகுது. ஜாயின் ஆகுதுமே பெப்டிடோ கிளைகஜன் கிராஸ் லிங்கிங் இல்லாம ஆயினதோட செல் வால் சிந்தசிஸ் நடக்குது, தடைபடுது. அது இல்லாம ஆயினதுமே செல் வந்து லைசிஸ் ஆகுது. செல் லைசிஸ் மீன் செல் லைசிஸ்னா என்ன? செல் லைசிஸ் என்றா செல் வந்து அப்படியே செத்துரும். பாக்டீரியாவை முடிச்சிடும். சரி அடுத்தது ஃபார்மகோ கைனெட்டிக்ஸ். சரியா? ஃபார்மகோ கைனெட்டிக்ஸ் நான் ஃபார்மகோ டைனமிக்ஸ் வந்து இப்படி ஒவ்வொன்றுக்கும் பார்க்க மாட்டோம். மெயினா ஃபார்மகோ கைனெட்டிக்ஸ் ஒவ்வொரு ட்ரக்குக்கும் பார்ப்போம். கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே சரியா? மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ரிப்பீட் பண்ணி சொல்லிருக்காங்க. இப்ப விளங்கின ஒருத்தர் இது சொல்லுங்க. இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் யாராலும் ஒருத்தர் முன் வந்து சொல்லுங்க பாப்போம். நானே சொல்றதை விட நீங்க வாங்க யாராலும் ஒருத்தர் சொல்லுங்க. பார்த்து சொல்றது தானே. வாங்க யாராலும் சொல்லுங்க. நேம் சொல்லணுமா? செவன்டி ஃபோர் இது சொல்லுங்க. என்ன மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் உங்களுக்கு விளங்கினது சொல்லுங்க. யாருக்குமே விளங்கலையா மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்? பார்த்து சொல்றது தானே. அந்த பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து பெனிசிலின் பைண்டிங் புரோட்டீன்ஸோட பைண்ட் ஆகி அட கிராஸ் லிங்கிங் ஆஃப் அந்த பெப்டிடோகிளைகன் அது தடுக்கும். ஓகே அது வந்து பாக்டீரியா செல் வால் சிந்தசிஸை தடுக்கிறதால பாக்டீரியா செல் அப்படியே அழிஞ்சிடும். அழிஞ்சிரும். ஓகே அது கேட்ட ஆளுக்கு கிளியர் ஆயிடுச்சா? ரிப்பீட் பண்ண சொன்ன ஆளுக்கு விளங்கிச்சா என்னண்டு? சரி ஓகே விளங்கிருங்க. ஓகே விளங்கிச்சு. சரியா? இப்ப நாங்க அடுத்த பாட்டுக்கு போறோம். என்னது? ஃபார்மகோ கைனெட்டிக்ஸ். இதுல நீங்க பார்க்க நார்மலா ஃபார்மகோ கைனெட்டிக்ஸ் என்ற நேரம் எப்படி சரியா? ஓகே இதுல நாங்க பார்க்க போறது என்னன்னா நீங்க ஓரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணா அப்சோர்ப்ஷன் ரேட் எப்படின்றது. சரியா? இதுல என்னன்னா செஃபலோஸ்போரியம் வந்து நல்ல அப்சோர்ப்ஷன் இருக்கும். அதாவது ஓரலா கொடுத்தா ஓரல் மீன் எப்படி கொடுக்கலாம்? ஓரல் எப்படி கொடுக்குறோம்? ஓரல் டேப்லெட்டாக இருக்கலும், சிரப்பாக இருக்கலும், கேப்சூலா இருக்கலாம், தென் பவுடர்ஸா இருக்கலும். சரியா? இந்த ஓரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ற நேரம் அப்சோர்ப்ஷன் நல்லாக இருக்குமா? சரியா? இந்த யாருல? செஃபலோஸ்போரின் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ்ல சிலதுக்கு வந்து இந்த இஷ்யூஸ் வரையிலும் அப்சோர்ப்ஷன் ஓரலா குடுக்குற நேரம் நல்லா இல்லாமட்டா வேற வேற ரூட்டு போவாங்க. பேரண்டல் ரூட் அதாவது அந்த மெடிகேஷன் இதன் யூஸ் நல்லா எடுக்கணுமே அதுக்காக வேண்டி ஒவ்வொரு டெக்னிக்கையும் யூஸ் பண்றோம். சரியா? அடுத்தது வந்து சிலது மட்டும் ஐவிஓ ஐஎம் ஆக இருக்குதான். ஐவி மீன் ஐவி ஐஎம் என்ன? இன்ட்ராவீனஸ் இன்ட்ராமஸ்குலர். இன்ட்ரவீனஸ் இன்ட்ராமஸ்குலர். இது என்ன ரூட்?
parental route. parenteral route இது நாங்க எப்படி கொடுக்கிறோம்? Injection. இன்ஜெக்ஷன். குட். சரியா? அப்ப சிலது மட்டும் சிலது மட்டும் என்னது ஐவி ரூட்ல வரையலும் ஐஎம் ரூட்ல வரையலுமா? சரியா? மோஸ்டா ஓரல் அட்மினிஸ்ட்ரேஷன் குட் சோ டேப்லெட் கேப்சூல்ஸ் ஆகவே வருது. சரியா? மத்தது வந்து வைட் டிஸ்ட்ரிபியூஷன் எங்க வருது? பாடி பாண்ட், சாஃப்ட் டிஷ்யூ, மசில், சிஎஸ்எஃப். சிஎஸ்எஃப் என்ன? cerebrospinal fluid. சரியா? இந்த இடங்கள்ல வைட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி வருது. வைட் டிஸ்ட்ரிபியூஷன் மீன்ஸ் இந்த இடத்துல நல்லா அந்த ட்ரக் வந்து பெய்த்து பரவும். அதாவது சாஃப்ட் டிஷ்யூல ஒரு டிசீஸ் இருந்தா அதுல ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தா இந்த ட்ரக் என்ன செய்யுது? நல்லா போகுதானே அந்த இடத்துக்கு. சோ அந்த டிசீஸ கியூர் பண்ணுது. சரியா? அதான் இதுல சொல்றது. இந்த விஷயம் உங்களுக்கு இந்த வைட் டிஸ்ட்ரிபியூஷன் என்ற டேர்மையும் பின்னால யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த இடங்களுக்கு போனாதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ட்ரீட் பண்ணத்தானே நாங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறோம். அந்த இன்ஃபெக்ஷன்ஸை இல்லாம ஆக்கும். அதாவது இங்க நல்லா போகுது வைட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறதால மசில்ல சாஃப்ட் டிஷ்யூல வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை கியூர் பண்ணும். சரியா? மத்தது வந்து என்னன்னா எக்ஸ்கிரீஷன் பாட்டை பாக்குறேன். சரியா? இப்ப நீங்க ஃபார்மகோ கைனடிக்ஸ்ல பார்த்துதான் என்ன அட்மி, அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம் அண்ட் தென் எக்ஸ்கிரீஷன் இது மூணும் பார்த்தேன். இதுல வந்து அப்சார்ப்ஷனை பத்தி பேசியாச்சு. சரியா? தென் டிஸ்ட்ரிபியூஷனை பத்தி பேசியாச்சு. மெட்டபாலிசம்டா இங்க நாங்க மெட்டபாலிசம் பத்தி பேசல. யாரை யூஸ் பண்றேன்டா லிவர்ல மெட்டபாலிசம் இல்லைன்னா சிலது வந்து வேற பார்ட்லயும் வரும். மெயினா லிவர் மெட்டபாலிசம் தான் வரும். அதை பத்தி பேசுறோம். தென் எக்ஸ்கிரீஷன்டா ட்ரக் அதோட வேலையை செஞ்ச பிறகு அதை என்ன செய்யணும்? பொடியால வெளியே அனுப்பிடணும். அதுக்கு கொடுத்த வேலையை செஞ்சா அதை தென் பாஸ் பண்ணிடணும். அப்படி பாஸ் ஆகினா தான் அந்த ட்ரக் குட். இல்லைன்னா அதோட வேலையை செஞ்சுட்டுங்கிற பொடியில இருந்தா என்ன ஆக பார்க்கும்? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? போகாமுட்டா ட்ரக் என்ன நடக்கும்? டாக்ஸிக் ஆகலாம். குட். அதுதான் கேட்டது. சரியா? அப்ப அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அந்த ட்ரக் பேய்த்திரணும். அதான் எக்ஸ்கிரீஷன்ல பாக்குறது. சரியா? குட். அப்சார்ப்ஷன் ஓரலா கொடுக்குற நேரம். தென் வைட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. மற்றது எக்ஸ்கிரீட் ஆகுறது மோஸ்டா கிட்னி தான் வரும் எல்லா ட்ரக்ஸுக்கும் போல. ஆனா சில ட்ரக்ஸுக்கு வந்து பைலாலையும் போகும். பைல்னா என்ன? பைல் பித்தம். சரி, ஓகே. லிவர் மெட்டபாலிசமால வந்து லிவர் சம்பந்தமா அங்கல எக்ஸ்கிரீட் ஆகிற நேரம் பைலால போகும். சரியா? அப்ப மோஸ்டா வந்து நிறைய இடத்துல வந்து யூரின் அதாவது கிட்னி மூலம் தான் எக்ஸ்கிரீட் பண்ணப்பட்டது ட்ரக்ஸ். சரியா? இங்க மோஸ்ட் வந்து அதாவது 40% சில நேரம் வந்து பைலாலையும் போகுதான். மெயினா கிட்னி செவலஸ்போன்ல சில நேரம் பைலாலையும் போகும். சரியா? டி ஹாஃப்ண்டா உங்களுக்கு தெரியுமா? டி ஹாஃப்ண்டா என்ன? அரை கால்வு காலம். சரியா? அதாவது இந்த மெடிசின்ல டி ஹாஃப்ன்ற விஷயம் நீங்க பாத்தீங்களா? ஃபார்மகோ கைனடிக்ஸ்ல பாத்திருப்பீங்க. சரியா? அதாவது அந்த ட்ரக் எவ்வளவு தூரம் அதோட ஆக்டிவிட்டியை காட்டுறது அப்படியே எங்களுக்கு கம்ப்ளீட்டா அதே செல்ல கொஞ்சம் அது சம்பந்தமா போகுது. சரியா? டி ஹாஃப் வந்து பொதுவா 1 to 4 hours நார்மலா 1 மணித்தியாலத்துக்கும் 4 மணித்தியாலத்துக்கும் இடைப்பட்ட நேரம் தான் அவங்களோட ஒர்க்கை காட்டும். சரியா? ஆனா சில ட்ரக்ஸ் வந்து கூடுதலானதாக இருக்கும். இதால வந்து நாங்க மெடிசினை பிரிஸ்கிரைப் பண்ற நேரம் மோஸ்டா செஃபலோஸ்போரின் குரூப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து 3 times a day, sometimes 4 times a day அப்படி கொடுக்குறாங்க. 6 மணித்தியாலத்துக்கு ஒரு 8 மணித்தியாலத்துக்கு கொடுக்குறாங்க. அது வந்து டி ஹாஃப் வேற வேற ரீசன்ஸ்களுக்கு மேற்பதான் அதை தீர்மானிக்கிறாங்க. அது டி ஹாஃபும் ஒரு காரணம் அது தீர்மானிக்கிறதுல வரக்கூடியது. சரியா? அப்ப ஃபார்மகோ கைனடிக்ஸ் என்ன? இனி எந்த குரூப் ஆஃப் ட்ரக் படிச்சாலும் அட்மி தெரிஞ்சிருக்கணும். அப்சார்ப்ஷன் எங்க, டிஸ்ட்ரிபியூஷன் எங்க, மெட்டபாலிசம் என்ன, அண்ட் தென் எக்ஸ்கிரீஷன் என்ன. இந்த விஷயம் காமனா உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா? சரி, அடுத்த பாட்டுக்கு போவோம். இப்ப கிளாசிபிகேஷன். சரியா? இந்த கிளாசிபிகேஷன் வார நேரம் செஃபலோஸ்போரின்ல வந்து நாங்க ஜெனரேஷன் வைஸ் வந்து கிளாசிஃபை பண்றோம். சரியா?
ஜெனரேஷன் வைஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் குரூப் ஆஃப் ட்ரக், செகண்ட் ஜெனரேஷன் குரூப் ஆஃப் ட்ரக், தேர்ட் ஜெனரேஷன், இப்போ ஃபோர்த் ஜெனரேஷனும் வந்தாச்சு, தென் ஃபிஃப்த் ஜெனரேஷன் குரூப் ஆஃப் ட்ரக்ஸும் வந்துட்டு. சரியா? ஆனா நீங்க 1, 2, 3 தெரிஞ்சிருந்தா போதும். சரி, இது அந்த இதுல வர மாதிரி தான். இப்ப போன்ல அது வர மாதிரி தான் மெடிசின்லயும் ஜெனரேஷன்டா இது கேட்ப, அதாவது இம்ப்ரூவ் ஆகி ஆகி வருது. சரியா? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், தென் செகண்ட், தேர்ட், ஃபோர்த்ல செஃபிபீம் என்ற ஒரு ட்ரக் வருது. ஃபிஃப்த்லயும் இப்ப வந்திருக்கு சூடோமோனஸ் ட்ரக், பாக்டீரியாஸுக்கு எகெயின்ஸ்டா ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் ஃபிஃப்த் கிட்ட வர நேரம் வந்துட்டான். சரியா? அந்த அளவு உங்களுக்கு டீப்பா தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ட்ரக்ல நீங்க இன்னும் தெரிஞ்சிருக்கணும், ஓரலா கொடுக்குற ஆட்களும் இருக்குது, தென் பேரண்டலா கொடுக்குற ஆட்களும் இருக்குது. சேம் எதுக்கும் வருது, செகண்ட் ஜெனரேஷனுக்கும் அதே சாப்டர் அப்ளை ஆகுது, தென் தேர்டுக்கும் அதே விஷயம் வருது. சரியா? ஓகே, இப்ப இத நம்பர் 12 இத ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ட்ரக்ல ஓரல் சொல்லிட்டு ஓரல், தென் பேரண்டல், அது மாதிரி சொல்லுங்க. Number 12, Shakira. A mic issue. Okay. Then number 63. 63. Read பண்ணுங்க. Number 63. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வரக்கூடிய ஓரல் ட்ரக்ஸ் மட்டும் ரீட் பண்ணுங்களே. நம்பர் 63 இல்லையா? ஓகே, முஸ்னா ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் செஃபலெக்சின், செஃபக்லர், செஃபட்ராக்சில். ஓகே, அது என்னது வருது? ஓரல்ல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். குட். செஃபலெக்சின், செஃபாக்லர், செஃப்ட்ராக்சில். ப்ரொனன்சியேஷன் எல்லாம் சரி. சரியா? அது மாதிரி தான் வரும். தென் பேரண்டல்ல செஃபசோலின், செஃப்ரடைன். செஃப்ரடைன். ஓகே. தென் செகண்ட் ஜெனரேஷன்ல ஓரல்ல செஃபராக்சின், செஃபிராக்சிம். ஓகே. பேரண்டல்ல செஃபராக்சிமும் செஃபாக்சிடினும். செஃபாக்சிடினும். இங்க நீங்க நோட் பண்ணீங்கன்னா ஒரு விஷயத்த, என்னது, செஃபிராக்சிம் என்ற ட்ரக் ஓரல்லையும் வருது, பேரண்டல்லையும் வருது. சரியா? அதோட இது ஒரு ஃபேமஸ் ட்ரக். இப்ப நாங்க கொடுக்குற ட்ரக், இப்ப பாவனையில யூஸ்ல இருக்கக்கூடிய ட்ரக் தான் செஃபிராக்சிம் என்ற விஷயம். அதனால கட்டாயம் இந்த நான் ரெட்ல மார்க் பண்ணிக்கிறது இப்ப காமனா இருக்கிறது. அதாவது நீங்க செஃபலோஸ்போரின் குரூப் பண்ற நேரம் பயன்பாட்டுல எல்லாம் இருக்காது. சரியா? சிலது மெயினா இருக்கும். அதுல மெயினான ஆள் ஒருத்தர் தான் யாரு? செஃபிராக்சிம். செஃபிராக்சின் என்ன ஒரு வித்தியாசம்டா, அவங்க ஓரல்லையும் இருக்காங்க, பேரண்டல்லையும் இருக்காங்க. ஓகே. தென் தேர்ட் ஜெனரேஷன் ஓரல் செஃபிக்சிமும் செஃப்ட்ரோசிலுமே அது விளங்குது இல்ல. தென் தேர்ட்ல பேரண்டல் செஃபிராக்சிம். சரியா? இதான் வரக்கூடியது. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். சும்மா இருக்கிறவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்து கொஞ்சம் பழகிக்கோங்க. சரியா? ஓரல், அதுல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் செஃபலெக்சின் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மிச்சமுள்ள தெரியாட்டியும் இது காமன். சரியா? தென் செஃபாக்லர், செஃப்ட்ராக்சில். ஒரே அடியா இதெல்லாம் பாடமாக்கணுமான்னு கேட்டா சில நேரம் கஷ்டம் தான். இந்த அட்லீஸ்ட் இன்டேக்கு நீங்க இந்த ரெட்ல மார்க் பண்ணிக்கிறத கட்டாயம் மைண்ட்ல போட்டுக்க பாருங்க. சரியா? மற்றது என்ன விஷயம்டா, இங்க பாருங்க, இதுட இங்க போட்டிக்கிற என்னது, இன்க்ரீசிங் கிராம் நெகட்டிவ் ஆக்டிவிட்டி அகெயின்ஸ்ட் பாக்டீரியா. இதுட மீனிங் என்ன? இந்த ரோ மார்க்டையும் இந்த பாயிண்டையும் மீனிங் என்ன? உங்களுக்கு என்ன விளங்குது? என்ன செல்ல வராங்க, அந்த பாயிண்ட்ல உங்களுக்கு என்ன விளங்குது? அது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். சரியா? எம்சிக்யூ பாயிண்ட். சரி, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா தொய்படுற வீதம் கூடிக்கொண்டு போகுது.
fourth fifth நேரம் അതിന് generate போச்சு நெகட்டீரியாவுக்கு ஒர்க் ஆகக்கூடிய வீதம் வந்து கூடிக்கொண்டு போகுது. சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல ஒர்க் ஆகின கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாஸுக்கு ஒர்க் ஆகின அளவை விட செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் நல்லாவே ஃபிஃப்த் ஜெனரேஷன் ஆகிற நேரம் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவுக்கு எதிராக நல்லா வேலை செய்யும். சரியா? கம்பேர்ட் டு செகண்ட், ஃபோர்த் ஜெனரேஷன் வந்து கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாஸுக்கு எகெயின்ஸ்டான ஆக்டிவிட்டி வெரி குட். சரியா? அப்ப இந்த கட்டான்னு தெரிஞ்சு இது எம்சிக்யூ பாயிண்டா வருது. சரியா? காமன்லி யூஸ் பண்ணக்கூடிய செஃபலோஸ்போரையும் பார்ப்போம். சரியா? இப்ப பாருங்க இந்த பிக்சர்ல இருக்கிறது என்ன குரூப்? தேர்ட் குரூப். இது எந்த ஜெனரேஷன்? தேர்டா? செகண்ட் ஜெனரேஷன். செகண்ட் ஜெனரேஷன். வாய்ஸ் கட் ஆகுதா? கிளியர் இல்லாம இருக்கா? இடக்கெடு கட் ஆகுது. ஓகே சரி பாப்போமா. இதுல வந்து செஃபியூரோக்சியம்ன்றது எந்த ஜெனரேஷன்? செகண்ட் ஜெனரேஷன்ல. இங்க நாங்க இந்த பிக்சர்ல போட்டிக்கிறது ஓரலா பேரண்டலா? ஓரல். ஓரல். சரியா? இந்த இதுல ஒரு இது சந்தேகம் இல்ல. டேப்லெட். சரியா? ஓரலா வந்திருக்குது. இதே நேரம் செஃபியூரோக்சியம்ன்றது பேரண்டல், அதாவது இன்ஜெக்ஷன் யூஸுக்கும் வருது. சரியா? இப்ப செஃபியூரோக்சியம்ன்றதும் ஒரு காமனா யூஸ் பண்றது. ஓகே, இப்ப நாங்க செஃபலெக்சின் பாக்குமே. செஃபலெக்சின்ன்றது எந்த குரூப்ல வருது? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஓரல். சரியா? இப்ப இவங்க வந்து கேப்சூல் இருக்குது அண்ட் தென் ஒரு சஸ்பென்ஷன் இருக்குது. செஃபலெக்சியம் வந்து 250 மில்லிகிராம், 500 மில்லிகிராம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்லைட்ல இன்ட்ரோடக்ஷன் இதுலயே போட்டிக்கு ப்ளூ கலர் கேப்சூல், அது 250 மில்லிகிராம் செஃபலெக்சின். சரியா? அது அடுத்த விஷயம் என்ன? டோசிங் 6 ஹவர்லி. சரியா? இது இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஆன்டிபயோட்டிக்ஸ் குடிக்க சொன்னா, இப்ப இது உங்களுக்கு காமனான ஒரு விஷயம் சொல்றேன். யாருக்காலும் உங்களோட உமாக்கும் உங்களோட யாருக்காலும் ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்திருந்தா, அதாவது பாக்டீரியாவுக்கு எகெயின்ஸ்டா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக்காக இருந்தா கட்டாயம் ஒரு நாளைக்கு 3 டைம், ஒரு நாளைக்கு 4 டைம் டேர்ம் பயன்படுத்த கூடாது. சரியா? எப்படின்னா 6 ஹவர்லி 8 ஹவர்லி. 6 ஹவர்லி மீன்ஸ் 6 ஹவர்லியாகவே இருக்கணும். சரியா? அது ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். இப்ப நீங்க மார்னிங் 6 எடுத்தா, அடுத்தது லஞ்சுக்கு வந்து 12க்கு எடுத்தா, 2க்கு எடுத்தா, தென் 7 o'clock ஈவினிங் நைட், அதாவது அந்த டைம்ல பர்டிகுலர் அந்த 8 ஹவர்லியா 8 ஹவர்லியே எடுக்க பார்க்கணும். அதனாலதான் நாங்க இங்கேயும் இப்படி மென்ஷன் பண்றது. பாருங்க 6 ஹவர்லி எடுக்கணும். இப்ப நாங்க இதுக்கு என்ன சொல்லலாம்? 4 times a day சொல்லலாம். ஆனா அப்படி செல்றது பொருத்தம் இல்ல. சரியா? இப்ப நீங்க பார்மசிஸ்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 6 ஹவர்லி. இப்ப நீங்க பார்மசி படிக்கிறீங்க தானே, பார்மசிஸ்ட் தானே, அப்ப நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் இதுல உண்மையான விஷயம் என்னன்றது. 6 ஹவர்லி குடுக்கறமா இருக்கணும். யார் இது? செஃபலெக்சின் என்ற குரூப். தென் செஃபியூரோக்சின் மெயினான ஃபேமஸான ஒரு சாப்டர். சரியா? செஃபியூரோக்சின்ன்றது டேப்லெட்டாக வருது. சரியா? டேப்லெட் ஸ்ட்ரென்த் வந்து 250 வருது, 500 வருது. இங்க எத்தனை இருக்குது? 500. இங்க வந்து 500 மில்லிகிராம் தந்திருக்கு, பிக்சர்ல போட்டிருக்கிறது. சரியா? மத்தது வந்து பவுடர் ஃபார் இன்ஜெக்ஷன். அதாவது நான் சொன்னேன் பவுடர் ஃபார் இன்ஜெக்ஷன் தான் என்ன, இது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி தந்துட்டேன். பவுடர் ஃபார் இன்ஜெக்ஷன் தான் என்ன? சிரப். பவுடர் ஃபார் இன்ஜெக்ஷன் உங்களுக்கு பார்மசியூட்டிக்ஸ்ல செஞ்சேன். பவுடர் ஃபார் இன்ஜெக்ஷன் பத்தி அந்த இன்ஜெக்ஷன் மாதிரி பவுடர் போட்டா செய்யறதா? சிரிஞ்சில ஸ்ட்ரிஞ்ச்ல, அதாவது அந்த பவுடரு வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணி எடுக்கிறோம். ஏன் பவுடர் ஃபார் இன்ஜெக்ஷனா வருதுன்ற விஷயத்தையும் சொன்னேன். என்னது, ஏன் அப்படி வருது? ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ். அதனால வந்து பவுடர் ஃபார் இன்ஜெக்ஷனா வருது. இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ற டைம் கிட்டவாகி அதை வந்து எங்களுக்கு மாத்தி எடுக்கணும். சரியா? ஓகே, அதாவது வாட்டர் இன்ஜெக்ஷன் ஃபார் வாட்டர் யூஸ் பண்ணி எங்களுக்கு இன்ஜெக்ஷனா மாத்தி கொடுக்கறது. சரியா? அடுத்த விஷயம் வந்து இது பாருங்க, இது ஒன்றோ 8 ஹவர்லி கொடுக்கலாம். 8 ஹவர்லி மீன் ஒரு நாளைக்கு எத்தனை டைம்ஸ் வரும்?
3 times. 3 times 12 hourly twice. twice a day வரும் then once a daily ண்டா ஒரு நாளைக்கு. அப்ப இந்த செஃபிரோக்சியம் என்ற விஷயம், அதாவது இந்த செஃபிரோக்சியம் டேப்லெட்ஸ் வந்து 8 ஹவர்லயும் பிரிஸ்கிரைப் பண்ணலாம், 12 ஹவர்லயும் பிரிஸ்கிரைப் பண்ணலாம், once a dayலயும் பிரிஸ்கிரைப் பண்ண இயலும். சரியா? இந்த டோசிங் என்று தாரது வந்து நீங்க இப்பவே பழகிக்கோங்க இதெல்லாம். சரியா? டோசிங்னா நீங்க எடுக்கிற அந்த ஃப்ரீக்குவென்சியை சொல்றது, இந்த கேப்புக்கு பிறகு எடுக்கணும்ன்ற விஷயம். சரியா? அப்ப காமன்லி யூஸ் பண்றதுல செஃபலெக்சின் பார்த்துட்டோம், தென் செஃபிரோக்சின் பார்த்தோம். செஃபலெக்சின்ல கேப்சூல் பிக்சர்ல ஃபர்ஸ்ட் கேக்குறது ப்ளூ கலர்ல தந்திக்குது. சரியா? தென் செஃபிரோக்சின் டேப்லெட். அடுத்த விஷயம், இப்ப அது ப்ளூ ஒன், அது ப்ளூ ஒன்டே அப்படியே அதை பார்க்கணும், அப்படி எந்த ஒரு இதுவும் இல்ல. ஒவ்வொரு கம்பெனிஸுக்கு ஏற்ப ஒவ்வொரு காலத்துக்கு காலம் சில நேரம் ட்ரக்ஸ் சிலது இப்ப பெண்டோல் மைண்டா மாறாம அப்படியே வருது, சிலது வந்து கம்பெனிஸ் மாத்தும் வேற வேற இஷ்யூஸுக்காக, இல்லைன்னா ஷேப்ல வரக்கூடிய இஷ்யூஸுக்கு அவங்களுடைய இஷ்டத்துக்கு அவங்க கொஞ்ச நாளைக்கு ஒருக்க மாத்தக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கம்பெனி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுவாங்க. சரியா? அதனால நீங்க கலர் ஷேப் இதெல்லாம் வந்து பாடமாக ட்ரை பண்ண வேணாம், நார்மலா அது தெரிஞ்சிடும். சரியா? ஓகே. இப்ப காமன்லி யூஸ் பண்றதுல அடுத்தது செஃபிக்சின். செஃபிக்சின் எந்த ஜெனரேஷன்? Third generation. தேர்ட் ஜெனரேஷன். ஓகே. சரியா? இது ஈஸி. இதுல என்ன இருக்குது? டேப்லெட் இருக்குதா 400, தென் சீவபிள் டேப்லெட். சீவபிள் டேப்லெட்னா சீவபிள் Correct. டேப்லெட் Soup sap. அதாவது சப்பி சாப்பிடுறது. சரியா? இதுல 100 மில்லிகிராம் இருக்குது. விட்டமின் சி மை குட் 200 மில்லிகிராம் இருக்குது. தென் ஒரு சஸ்பென்ஷனும் வருது. சரியா? டோசிங் வந்து மோஸ்டா என்ன வருது? ஒன்ஸ் டெய்லி டோசிங் வந்து கொடுக்குறாங்க செஃபிக்சின். சரியா? ஓகே. அடுத்தது பார்க்க போறது வந்து யூசஸோ இண்டிகேஷன். அப்படின்னா என்ன? இந்த டிசீஸுக்காகத்தான் கொடுக்குறன்ற விஷயம். சரியா? ஓகே. நம்பர் 100 இதை ரீட் பண்ணுங்க. தபீபா தானே 100 ரீட் பண்ணுங்க இத. ரீட் பண்ணுங்க தபீபா. ரீட் பண்ணுங்க. தபீபா என்ன ரீட் பண்ண கஷ்டமா? சரி, ஓகே. வேற யாருக்கான சான்ஸ் கொடுப்பேன். 38 நம்பர் 38 ரீட் பண்ணுங்க குயிக்கா, லேட் ஆகுது. சரி, யாராலும் வந்து ரீட் பண்ணுங்க குயிக்கா, லேட் ஆகுது. ஷாக்கிரா ரீட் பண்ணுங்க. மிஸ்பா ரீட் பண்ணுங்களா, இல்லண்டா குயிக்கா யாராலும் ரீட் பண்ணுங்க. மிஸ்பா. Various infections are treated, including septicemia. Example: cefuroxime, cefurotaxime. Cefurotaxime, okay. Pneumonia caused by susceptible organism. Good, okay. Meningitis. Example: ceftriaxone, cefurotaxime. Okay. Then biliary tract infection. Good. Then urinary tract infection. Okay. Sinusitis. Okay, ceftriaxone. சரியா? ஓகே, குட். இது வந்து என்னன்னா யூசஸ் இல்லைன்னா இண்டிகேஷன் சொல்றது, அதாவது என்ன டிசீஸுக்கு நாங்க ஏன் யூஸ் பண்றோம்ன்ற விஷயம்.
சரியா? நீங்க இது வந்து அந்த கிளினிக் போற ஆட்கள்ட்ட புக்ல எல்லாம் பார்த்தா இந்த டிசீஸ் இருக்கிற ஆட்களுக்கு விளங்கும். நீங்க இப்பவே வேண்டாம் சும்மா அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் மெடிசின் கொண்டு வந்தாலோ இல்லைன்னா கிளினிக் புக் தந்தாலோ இதெல்லாம் எடுத்து பாருங்க, உங்களுக்கு விளங்கும். சரியா? அதுல இந்த டிசீசஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சைனசைட்டிஸ், செப்டிசீமியா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. டாக்டர்ஸ் இதெல்லாம் எழுதி இருப்பாங்க. சரியா? செப்டிசீமியான்றது வந்து ஒரு டிசீஸ் கண்டிஷன். சரியா? இதெல்லாம் நான் ஒவ்வொன்றா சொல்ல மாட்டேன். நீங்க கட்டாயம் இதுல இருக்கிற தெரியாது மீன் இன்றைக்கு நீங்க முடிகிற நேரம் செப்டிசீமியான்றத பத்தி செப்டிசீமியாண்டா என்ன டிசீஸ்ன்றத எழுதி வந்து குரூப்ல போடுங்க. செப்டிசீமியாண்டு எனக்கு அதுக்கு ஒரு பேராகிராஃப் இல்ல, ஜஸ்ட் ஒரு 1 or 2 லைன்ஸ்ல செப்டிசீமியாண்ட டிசீஸ் என்னன்றது சொல்லுங்க. சரியா? இந்த செப்டிசீமியா, அடுத்தது வந்து மெனிஞ்சைட்டிஸ், மத்தது வந்து சைனசைட்டிஸ். இது மூணும் என்ன டிசீஸ்ன்றத நீங்க இன்னைக்கு சர்ச் பண்ணிட்டு அதுக்குரியத ஜஸ்ட் 2-3 லைன்ஸ்ல மாதிரி எழுதி குரூப்ல கட்டாயம் அப்லோட் பண்ணுங்க. சரியா? ஓகே, எல்லாரும் செய்யுங்க. இந்த செப்டிசீமியா என்ற டிசீஸுக்கு எதிரா யாருக்காலும் செப்டிசீமியா வந்துட்டு சொன்னா செஃபியூரோக்சின், செஃபோடாக்சிமையும் கொடுக்குறாங்க. சரியா? இந்த ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணிக்கிற செஃபலோஸ்போரின் குரூப்ல அதுலயும் யாரை கொடுப்பாங்களாம்? இந்த செஃபியூரோக்சின், செஃபோடாக்சிமை கொடுப்பாங்க. சரியா? அடுத்தது நிமோனியா கோஸ் பை சசெப்டிபிள் ஆர்கானிசம். நியூமோனியாண்டா உங்களுக்கு தெரியும் தானே? நிமோனியா யாருக்காலும் நிமோனியா தெரியாம இருக்கா? அப்படி தெரியாதவங்க இருந்தா நியூமோனியாண்டா என்னன்னும் பாருங்க. சரியா? நியூமோனியா இந்த இதுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கும் யாரு கொடுப்போம்? செஃபலோஸ்போரின் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் கொடுக்குறோம். தென் மெனிஞ்சைட்டிஸ். சரியா? மெனிஞ்சைட்டிஸுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க? செஃப்ட்ரையாக்சோன், செஃபோடாக்சின். செஃப்ட்ரையாக்சோன் எந்த ஜெனரேஷன்? செஃப்ட்ரையாக்சோன் எந்த ஜெனரேஷன்? தேர்ட் ஜெனரேஷன். ஓகே, குட். சரியா? மெனிஞ்சைட்டிஸுக்கு வந்து செஃப்ட்ரையாக்சோனை கொடுக்குறாங்க அண்ட் தென் செஃபோடாக்சிமையும் கொடுக்குறோம். சரியா? மத்தது பீலியரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது எங்கட இதுல வரக்கூடியது பித்தம் ரிலேட்டடா வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். சரியா? அந்த டைமுக்கும் நாங்க என்னது கொடுக்குறோம்? இன்ஃபெக்ஷன் தான் தெரியுமே, நார்மலாவே சொல்லுவாங்க, படிக்காதா கூட சொல்லுவாங்க இன்ஃபெக்ஷனுக்கு இந்த இது தந்திருக்காங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ் தந்திருக்காங்க. சரி, அந்த இன்ஃபெக்ஷனுக்கும் செஃபலோஸ்போரின் குரூப் கொடுக்குறேன். தென் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். யாருக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் மோஸ்டா வர பார்க்கும் குயிக்கா? யாருக்கு? பிரெக்னன்ட் லேடிஸ். பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு இதெல்லாம் காமனா தெரிய வேண்டிய விஷயம். சரியா? யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து மோஸ்டா பிரெக்னன்ட் லேடிஸ் வர, அது இல்லாமல சில பேர் வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. மோஸ்டா இவங்களுக்கு தான் வரும். சரியா? ஸ்பெஷலி பிரெக்னன்சில வர ஆட்களுக்கு எதை கொடுக்குறேன்? இந்த இதை கொடுக்குறேன். யாரு? செஃபலோஸ்போரின் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் கொடுக்குறேன். சரியா? மத்தது வந்து சில பேஷண்ட்ஸுக்கு வேற வேற ட்ரக்ஸ் கொடுத்து ரெஸ்பான்ஸ் ஒன்று இல்லைண்டா செஃபலோஸ்போரின் போகக்கூடிய சிச்சுவேஷனும் இருக்குது. சரியா? அப்ப நீங்க இந்த இடத்துல விலங்கு எடுக்கணும். இந்த பிரெக்னன்சி டைம்ல இது கொடுக்குறேன்டா மீன்ஸ் பிரெக்னன்சிக்கு வந்து இது யூஸ் பண்றது சேஃப். சரியா? எல்லா ட்ரக்ஸும் பிரெக்னன்சிக்கும் பிரஸ்ட் ஃபீடிங்க்கும் சேஃப் இல்ல, பார்த்து தான் கொடுப்பாங்க கட்டாயம். சரியா? இங்க பாருங்க, இங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்குது பிரெக்னன்சிலையும் பிரஸ்ட் ஃபீடிங்லயும் வந்து இந்த செஃபலோஸ்போரின் குரூப் ஆஃப் ட்ரக் யூஸ் பண்றது நல்ல பிரச்சனையோடு இல்ல. சேஃப் மீன் பாதுகாப்பு, பயம் இல்ல, பேபிக்கோ மதருக்கோ எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடிய சான்சஸ் இல்ல. சரியா? அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு மத்த ரிலேஷன்ஸ் ஓகே சொல்றது கேட்டு இருப்பீங்க நீங்க. அந்த நார்மலா ஒரு பிரஸ்ட் ஃபீடிங் மதரோ பிரெக்னென்ட் மதரோ போனா வந்து கேட்பாங்க, கேட்டுதான். இப்ப அந்த ஏஜ்ல இருக்கிற ஆட்கள் போனா கூட டாக்டர்ஸ் கேட்பாங்க, அவங்க கெஸ் பண்ற. சரியா? இல்லண்டா கூட நீங்க அப்படி இருந்தா இல்லைன்னா உங்களோட ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தா நீங்க கட்டாயம் சொல்லுங்க. ஒரு டாக்டர்கிட்ட போற நேரம் பிரெக்னன்சி பிரஸ்ட் ஃபீடிங் வந்து அந்த சிச்சுவேஷன் ஆயிருந்தா சொல்லணும். ஏண்டா இந்த டைம் சேஃப். செஃபலோஸ்போரின் வந்து ஓகே குட், அது பயம் இல்ல. சரியா? மத்தது என்னன்னா சைனசைட்டிஸ் என்றது யூஸ் பண்றேன். சைனசைட்டிஸ்ன்றதும் ஒரு டிசீஸ் கண்டிஷன், அதுவும் இன்ஃபெக்ஷனால வரக்கூடியது. கட்டாயம் எல்லாம் இன்ஃபெக்ஷனால தான் வரும். அதால தானே நாங்க இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் செஃபலோஸ்போரின் குரூப்பை கொடுக்குறோம். அதுல ஸ்பெஷலா யாரை கொடுக்குறேன்? செஃபட்ராக்சில்ன்றதை கொடுக்குறேன். சரியா? ஓகே, இப்ப யூசஸ் ஓ இண்டிகேஷன் சாப்டர் வந்து கம்ப்ளீட். அப்ப உங்களுக்கு இதுல ஒரு ஒர்க் இருக்குது. செப்டிசீமியா, தென் மெனிஞ்சைட்டிஸ்,
தென் சைனசைட்டிஸ். இதுகள் என்ன டிசீஸ்ன்றத ஷார்ட்டா எழுதி குரூப்ல அப்லோட் பண்ணுங்க. சரியா? ஓகே, இப்ப பார்க்க போறது கோஷன்ஸ் அண்ட் கான்ட்ரா இண்டிகேஷன். சரியா? கோஷன் தான் என்ன? தமிழ் மீனிங் நான் கேக்குறது. கோஷன் தான் என்ன? தடுக்கிறது. கோஷன்ஸ் எச்சரிக்கை, இல்லைன்னா தடுத்து போங்க, இது செய்ய வேணாம்ன்ற மாதிரி. ஓகே, கண்ட்ரா இண்டிகேஷன்ஸ்டா யாராருக்கு கொடுக்க கூடாது. தடுப்பு நடவடிக்கை. குடுக்கவே கூடாதுன்ற மாதிரி. அதாவது மேக்சிமம் தவிர்க்கணும், ஆகவே கொடுக்க கூடாது, சேஃபே இல்லைன்ற மாதிரி தான் கண்ட்ரா இண்டிகேஷன் வார நேரம். சரியா? இப்ப நாங்க இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கோஷன் கண்ட்ரா இண்டிகேஷன் வார நேரம் மெயினா நாங்க பிரெக்னன்சி, then breastfeeding, then renal impairment, then hepatic impairment. சரியா? இந்த குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது இந்த 4 குரூப் ஆஃப் பீப்புளையும் காஷன்ஸ் அண்ட் கண்ட்ரா இண்டிகேஷன் வார நேரம் நாங்க பேசுவோம். யார் யாரு? பிரெக்னன்சி, breast feeding, then இது யாரு? ரீனல் இம்பேர்மெண்ட், கிட்னி டிசீசஸ், கிட்னி ஃபெயிலியர், தென் இது ஹெபடிக் இம்பேர்மெண்ட் என்றா ஹெபடிக் டிசீஸ், லிவர் டிசீஸ் இருக்கிற ஆளுக்கு. சரியா? இவங்க 4 பேரை நாங்க மெயினா பேசுவோம். இது தவிர ஸ்பெஷலா ஒவ்வொரு ட்ரக்ஸுக்கு ஏற்ப சில பேரு கொடுக்க கூடாதுன்ற விஷயம் வரும். சரியா? ஓகே, இப்ப இந்த செஃபலோஸ்போரின் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் நாங்க கொடுக்குற நேரம் ரீனல் இல்லைண்டா ஹெப்படிக் இம்பேர்மெண்ட் இருந்தா டோஸ் குறைச்சு கொடுக்கணும். சரியா? அதாவது நார்மலா ஒரு பேஷண்ட் கொடுக்கறது 500 மில்லிகிராமாக இருந்தா இவங்கட அந்த ரீனல் ஒர்க் ஆகுறது, ஹெப்படிக் ஒர்க் ஆகுறது, அதாவது லிவர் ஒர்க் ஆகுறத பொறுத்து பார்த்து நாங்க என்ன செய்யற, டோஸ் குறைக்கிறோம். சம்டைம் 250 கொடுக்கலாம், இல்லைன்னா 400 கொடுக்கலும், அவங்க அந்த கண்டிஷனுக்கு ஏற்ப. சரியா? இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் நாங்க ரீனல் இம்பேர்மெண்ட்னா நீங்க மெயினா தெரியணும். பொதுவா இந்த செஃபலோஸ்போரின் குரூப் எங்களை எக்ஸ்க்ரீட் ஆகுது, மெயினா ரீனல் பைலாலையும் போகும். சரியா? அப்ப இந்த அதால வெளியாகிறதால நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கிட்னி அப்செட்டாக இருக்கிற ஒருத்தராக இருந்தா அவருடைய கிட்னி ப்ராப்பரா ஒர்க் ஆகுமா? இல்ல, அவருடைய ஒர்க் ஆகாது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் சொல்ற கிட்னி 50% தான் ஒர்க் ஆகுது, கிட்னி இப்ப 30% ஒர்க் ஆகுது, அப்படி சொல்லுவாங்க. அதாவது அடுத்த வயசு போக செல்லையும் கிட்னி ஒர்க் ஆகிற ரேட் குறையும். சில டிசீஸ் பிரச்சனை இருக்கிற ஆட்கள், அதாவது கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிற ஆட்கள், டயாலிசிஸ் பண்ற ஆட்களோட எல்லாம் பேசினா உங்களுக்கு விளங்கும். அவங்க செல்ற டாக்டர் செல்லிக்குது 50% தான் ஒர்க் ஆகுது, இல்ல 30% தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்ற. சரியா? அப்படின்டா கிட்னியால செய்யற வேலை என்ன நடக்குது, குறைஞ்சிட்டு. அப்ப எப்படி செஃபலோஸ்போரின் ஃபுல்லா அவங்க அனுப்புவாங்க வெளியே? கஷ்டம் தானே. இப்ப நார்மலான பர்சனுக்குரிய அளவுதான் ஸ்டடி பண்ணி மெடிசினா இது பண்ணி அனுப்புறது. சரியா? அதாவது இந்த நேரம் கிட்னி பேஷண்ட்டையோ இல்லைண்டா லிவர் பேஷண்ட்டையோ டார்கெட் பண்ணி மெடிசின் ஒன்று ப்ரிப்பேர் பண்றது இல்லையே. சரியா? அப்ப நார்மலா ஒரு நார்மல் ஹெல்தி ஒருத்தருக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் அளவுக்கு தான் இந்த மெடிசினை ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. சரியா? அப்ப இந்த கிட்னி பிரச்சனையோ இல்லைண்டா லிவர் பிரச்சனையோ இருந்தன்னு சொன்னா அவங்களோட ஒர்க் ஆகுற அளவு குறைவு. சோ அவங்களுக்கு வெளியாக்க இயலாம், மெடிசின் ஒர்க் கொடுத்துடும், அதுக்கப்புறம் அந்த மெடிசினை வெளியே அனுப்பிக்கலாம். வெளியே அனுப்பாமட்டா என்ன செய்யும், டாக்ஸிக்கா பார்க்கும், வேற வேற இஷ்யூஸ் வரும். சோ அதுக்காக வேண்டி கோஷனாக இருக்கணும். சரியா? யாருக்காலும் ரீனல் பிரச்சனை இல்லைண்டா லிவர் பிரச்சனையாக இருந்தா டோஸ் குறைச்சு கொடுக்கறது பொருத்தமாக இருக்கும். சரியா? அது 1வது கோஷன். இந்த இடத்துல நான் 2 பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருக்கேன். சரியா? இங்க பிரெக்னன்சியும் பிரஸ்ட் ஃபீடிங்கும் நான் போட்டில்ல, ஏண்டா அவங்க சேஃப் பண்ற நேரம் நான் கோஷனுக்கோ கண்ட்ரா இண்டிகேஷனுக்கோ போடணுமா? இல்ல. சரியா? ஓகே, தென் செகண்ட் ஒன், history of immediate hypersensitivity reaction to beta-lactam antibacterials, which means allergic reactions. இதுல என்ன சொல்லிக்குது 2வது பாயிண்ட்ல? என்ன சொல்லிருக்கு செகண்ட் பாயிண்ட்ல? அலர்ஜிக் இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரக் கொடுக்க கூடாது மீன் கவனமா எச்சரிக்கையாக இருக்கணும். சரியா? இப்ப சில பேருக்கு சொல்லிருப்பாங்க, டாக்டர் ஒரு கார்டே கொடுத்திருப்பாங்க, அமோக்சிசிலின்
அலர்ஜிக் சில அப்படி அலர்ஜிக் இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து கார்டு ஒன்றே கொடுப்பாங்க. அதாவது நேம போட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் அலர்ஜிக் வந்து ரிப்போர்ட் ஆகினது, என்னென்ன சிம்டம்ஸ் வந்து அந்த விஷயத்த கொடுத்துட்டு டாக்டர் கொடுக்குற நேரமே சொல்லுவாங்க. இந்த இதுல நீங்க அந்த மெடிசின் எடுக்கிற நேரம் நீங்க இதை செல்லுங்க, டாக்டருக்கு இந்த கார்டை காட்டுங்க. இப்ப போற நேரம் நீங்க தெரிஞ்சிருக்கணும், நான் வந்து பெனிசிலினுக்கு அலர்ஜி. அப்ப நான் செல்லணும் டாக்டர்கிட்ட போற நேரம். எந்த மெடிசின் எடுக்க போனாலும் அது சாதாரண சும்மா தடுமல் காய்ச்சலுக்கு போறா கூட நீங்க சொல்லணும், எனக்கு பெனிசிலினுக்கு அலர்ஜி இருக்குது, அந்த விஷயத்த சொல்லணும். சரியா? சில ஹிஸ்டரிண்டா வந்து சில நேரம் உமக்கு இருந்தா பிள்ளைக்கு வரலாம். அப்படி இருந்தா கூட நீங்க சொல்லி வைக்கிறது நல்லது. சரியா? அப்ப அவங்களுக்கு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ஸ் இருக்குதுன்னா கோஷனாக இருக்கணும். ஏன் கோஷனாக இருக்கணும்? கொடுத்தா என்ன நடக்கும்? கொடுத்தா என்ன நடக்கும்? சரி, பொறுத்திருக்கு. பெனிசிலின் அலர்ஜி இல்லைன்னா சொல்லுங்க. அலர்ஜிக்காக பார்க்கணும். சரி, அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் என்னென்ன? அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் என்னென்ன வரும்? நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் சொல்லுங்க. இச்சிங் இச்சிங், நல்ல சொரியும். ஓகே, தென் ரெட்னஸ் வரும். சில பேருக்கு ரேஷஸ் வரும். அதே சேம் டைம் வேற சீரியஸ் கண்டிஷன்ஸும் வர பார்க்கும். நீங்க காமனானது. சரியா? அது தெரிஞ்சா போதும். யாரு மைக்கு கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்தது வந்து என்னது கண்ட்ரா இண்டிகேஷன். சரியா? கண்ட்ரா இண்டிகேஷன்டா அதுவும் வந்து அலர்ஜிக் தான், சிவியர். இப்ப அந்த ஆளுக்கு அவருடைய ஹிஸ்டரியில இருக்குது, இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாலே சிவியரா அவருக்கு வந்துட்டு சீரியஸ் ஆயிட்டு நல்லா இப்ப ஐசியூ போற அளவுக்கும் செஃபலஸ் போறணும் கொடுத்த நேரம் அவருக்கு ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் ரிப்போர்ட் ஆகிக்குதுண்டா கொடுக்கவே கூடாது. எந்த வித காரணம் கொண்டு மேக்சிமம் நாங்க இந்த ட்ரக் கொடுக்கவே கூடாது அவருக்கு. சரியா? சிவியர் அண்ட் இமீடியட் ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன், அதாவது அந்த ட்ரக் குடிச்ச இல்லைன்னா அந்த ட்ரக் இன்ஜெக்ட் பண்ணின அடுத்த செகண்டே அவருக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் வருது. சரியா? அப்படி வந்தா எப்படின்னா சில பேருக்கு இப்ப சில நார்மலா வர பேஷண்ட் வந்து டெத்துக்கு போற அளவுக்கு கூட சில பேருக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வருது. அதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன் மட்டும் சொல்லல, அனஃபிலாக்டிக் ஷாக்ன்ற அளவுக்கு வருது. நீங்க படிப்பீங்க முன்னுக்கு. சரியா? அதாவது ப்ரெஷர் லோவாகி ஐயெல்லாம் ஸ்வெல் ஆகி ரெட் ஆகி ஒரு மாதிரி வியர்டா ஒரு மாதிரி ஒரு பேட்டர்னுக்கு மாறுவாங்க. அவங்க சிவியர் அண்ட் இமீடியட் குயிக்கா வந்துடும், சேம் டைம் சிவியரா வந்துடும். ரெக்கவர் பண்றதுக்கு வித்தின் மினிட்ஸுக்குள்ளே எல்லாம் போயிடும். சரியா? அப்ப அந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து கண்ட்ரா இண்டிகேஷன் கொடுக்காம இருக்கிறதே பொருத்தம். சரியா? ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு சீரியஸ்னு தெரிஞ்ச பிறகு நாங்க இந்த ட்ரக்கை வந்து வேற ஆப்ஷனுக்கு போயிடும். அப்படி இல்லாத சந்தர்ப்பமாக இருந்தா மட்டும்தான் இதுக்கு வரணும். அப்படி குடுக்கறண்டா கூட ஹாஸ்பிட்டல் செட்டப்ல அவரை அட்மிட் பண்ணி டாக்டர்ஸ் நர்சஸ் மானிட்டர் பண்ற நேரம் அந்த மாதிரி எத்தனையோ இதுக்கு இல்லதான் இந்த ட்ரக் கொடுப்பாங்க. சரியா? அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு இப்ப ஈஸின்னு நினைக்கிறேன். கோஷன்ஸ், கண்ட்ராஇண்டிகேஷன்ஸ். சரியா? ஓகே, அடுத்தது வந்து அட்வர்ஸ் எஃபெக்டோ சைடு எஃபெக்ட். சரியா? அட்வர்ஸ் எஃபெக்ட் என்று வர நேரம் இந்த யாருக்கு செஃபலோஸ்போரின் குரூப்புக்கு வந்து வெல் டாலரேட்டட். சொல்ல வெல் டாலரேட்டட் மீன்ஸ் பெருசா வராது, சைடு எஃபெக்ட் வந்து பெரிய அளவுல இல்ல. அதாவது நார்மல் ஒரு பேரோல குடிச்சா உங்களுக்கு சைடு எஃபெக்ட் செல்ற அளவுக்கு வருதா? இல்லதானே. ஒரு செட்ரசீனை கொடுத்தா செல்ற அளவுக்கு வராது. இப்ப பிரிட்டன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்லீப்பி, அதுவும் காமன். சரியா? அப்ப இது வெல் டாலரேட்டட் ட்ரக். சரியா? மோஸ்டா பெரிய இஷ்யூண்டு இல்ல. சரியா? இதுல வந்து கொமனா வரக்கூடியது வந்து டயரியா தான் வர பார்க்கும். இப்போ ஒருத்தர் செபியூரோக்சிம் எடுத்தா அவருக்கு சைடு எஃபெக்டா இருந்தா டயரியா தான் கொமனா வர பார்க்கும். இந்த தந்திக்கிற மத்த 7 பாயிண்ட்டுமே வந்து அன்காமன், அப்படி ஈஸியாக வராது. அதனால இந்த செபியூரோக்சின் ட்ரக் பத்தி இந்த செஃபலோஸ்போரின் குரூப் ஆஃப் ட்ரக் பத்தி வரி பண்ற அளவுக்கு இல்ல. சரியா? இது மட்டும்தான் காமன், மிச்சம் எல்லாமே அன்காமன், லேஸ்ல வராது. ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸுக்கு ஏற்ப சில நேரம் ரேர் கேசஸாக தான் வரும். சரியா? ஓகே, நம்பர் 5 ரீட் பண்ணுங்க என்னென்ன அட்வர்ஸ் எஃபெக்ட்ன்றத.
adverse effects or side effects generally well tolerated. Diarrhea common, allergic reaction, skin reaction, pain at injection site, ஓகே abnormal liver function test, abnormalities in blood, industrial nephritis, opportunistic infection. ஓகே நிப்பாட்டு. சரியா இதுல பாருங்க யாரு மைக்கு கொஞ்சம் மியூட் பண்ணுங்க ஓகே சரியா என்னண்டா கொமனா வரக்கூடியது யாரு டயரியா சரியா அன்காமன்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் என்னன்னா அலர்ஜிக் ரியாக்ஷன் சரியா கிராஸ் அலர்ஜி வித் பெனிசிலின் அதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன் இப்ப சொன்ன ப்ளூரைட்டிஸ் வேற ரேஷ் இச்சிங் இதெல்லாம் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து அன்காமன்ல வரக்கூடிய ஒன்னாவது பாயிண்ட் தென் ஸ்கின் ரியாக்ஷன்ஸ் மீன் ஸ்கின்ல வரக்கூடிய அதாவது அதுவும் அலர்ஜிக்கும் கிட்டத்தட்ட ஒன்று பர்பியூரியா மர ரேஷஸ் இப்படி எல்லாம் வருது மற்றது பெயின் அட் இன்ஜெக்ஷன் சைட் ஒரு வந்து இப்படி இன்ஜெக்ஷனால கொடுக்கறதாக இருந்தா ஒரு பரண்டலா கொடுக்கறதாக இருந்தா சைட் எஃபெக்டா என்ன பெயின் வரையில சரியா மற்றது அப்நார்மல் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க சில பேர்ட்ட வந்து ஏஎஸ்ஏடி என்று டெஸ்ட் பண்ணுவாங்க அதாவது லிவர் ஃபங்க்ஷனை டெஸ்ட் பண்ற டெஸ்ட்கள் இருக்கு இந்த சில நேரம் இந்த செஃபலோஸ்போரின் குரூப் ஆஃப் ட்ரக் எடுத்தா அவங்க இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்து அப்நார்மலாக வரும் நார்மலான ரேட்டுக்குள்ள வராம போகும் சரியா அதுவும் ஒரு சைடு எஃபெக்ட் இல்லைன்னா அட்வர்ஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம் அடுத்தது வந்து அப்நார்மலிட்டிஸ் இன் பிளட் மீன் எங்க பிளட்ல சில நேரம் அப்நார்மலிட்டிஸ் வரையிலும் அதாவது த்ரோம்போசைட்டோபீனியா அதாவது எங்க த்ரோம்போசைட்ஸ்ல வரக்கூடிய இஷ்யூ ஹிமோலிட்டிக் அனீமியா நியூட்ரோபீனியா அதாவது நீங்க இந்த பாயிண்ட் தெரிஞ்சிருந்தா போதும் அடுத்தது இன்டர்ஸ்டியல் நெஃப்ரைட்டிஸ் இது ஒரு சைடு எஃபெக்ட் தென் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன் இப்ப சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசமால வரக்கூடிய அதாவது இப்ப நான் இந்த ட்ரக்கை கொடுக்கறதாலேயே சில மைக்ரோ ஆர்கானிசம் டெவலப் ஆகக்கூடிய சான்சஸும் இருக்குது ஆன்டிபயோட்டிக்ஸ் ரெசிஸ்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது வரக்கூடியது இன்ஃபெக்ஷன் வரக்கூடியது ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு பெரிய விஷயம் அதாவது இந்த ரெசிஸ்டன்ட் வாரதெல்லாம் இன்றைக்கும் பேசப்படக்கூடிய விஷயம் அதனாலதான் ஆன்டிபயோட்டிக்ஸ இப்ப உங்களோட வீட்டுல ஒருத்தருக்கு அமக்சிலின் கொடுத்தா இஷ்டத்துக்கு மத்தா குடிக்கிற மாதிரி குடிக்க கூடாது அப்படி செய்யறாங்க அதெல்லாம் செய்யக்கூடாத விஷயம் ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் அதாவது ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வரப்பாக்கும் சரியா இப்ப இதுல தெரியாத டேர்ம்ஸ் இருந்தா கட்டாயம் அடிச்சு பாருங்க இதுல இன்னொரு விஷயம் சைடு எஃபெக்ட் அட்வர்ஸ் எஃபெக்ட் உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் விளங்குதா இப்ப நாங்க ஒன்று மாதிரி போட்டதுக்கு நீங்க தெரிஞ்சிருக்கணும் இதை நீங்க படிப்பீங்க வேறையா சைடு எஃபெக்ட்னு சொல்றது சீரியஸ் இல்ல நார்மலா வரதான் நாங்க நார்மலா சைடு எஃபெக்ட்னு சொல்றது அட்வர்ஸ் எஃபெக்ட் டேர்ம்லயே விளங்குது அட்வர்ஸ் எப்படி கொஞ்சம் சீரியஸாக வரக்கூடிய இஷ்யூ சரியா அட்வர்ஸ் எஃபெக்ட்ன்றது இதுல நீங்க மெயினா கொஞ்சம் ஒரு 4-5 இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க மற்றது எம்சிக்யூ பாயிண்ட பார்த்தா சரி சரியா அட்வர்ஸ் எஃபெக்ட் ஓகே அடுத்த பாட்டுக்கு போவோம் how would you advise a patient சரி இப்ப நீங்க சொல்லுங்க யோசிச்சு நீங்க என்ன பேஷண்ட்டுக்கு சொல்லுவீங்க இப்ப நீங்க செஃபியூரோக்சிமா கொடுக்க போறீங்க கவுண்டர்ல இருந்துட்டு கொடுக்குற நேரம் நீங்க என்ன சொல்லுவீங்க அட்வைஸ் உங்களோட அட்வைஸ் என்ன யோசிச்சு சொல்லுங்க பாயிண்ட் சரியோ பிள்ளையோன்ற ரெண்டாவது விஷயம் இன்டேக் ஹவர்ஸ் ஓகே வெரி குட் இன்டேக் ஹவர்ஸ் சொல்லணும் விச் மீன்ஸ் 8 ஹவர்லின்னா மார்னிங் 6 ஈவினிங் அந்த டைம் தென் லஞ்ச் இந்த டைம் ஈவினிங் இந்த டைம்ன்றது ஓகே தென் வேற அலர்ஜி இருக்கான்னு கேட்கணும் குட் உங்களுக்கு அலர்ஜி இருக்கா ஆல்ரெடி இந்த அலர்ஜி ஹிஸ்டரி இருக்கா ஓகே சைடு எஃபெக்ட் சொல்லணும் அது ஓகே சைடு எஃபெக்ட் சொல்ல நேரம் பேஷண்ட் அட்வைஸ்ல பேஷண்ட்டை பயமுடுத்துற மாதிரியான சைடு எஃபெக்ட் சொல்லக்கூடாது சரியா நார்மலா இந்த கொமனா வரக்கூடிய நீங்க சொல்லலும் உங்களுக்கு டயரியா வரையிலும் இது வந்து இந்த ட்ரக்குரிய சைடு எஃபெக்ட்ஸ் தான் நீங்க அப்படி வந்தா டாக்டர்கிட்ட போங்க இல்லைன்னா அதுக்குரிய வேற உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்கணுமா இப்ப நார்மலா டிப்ஸ் இருக்குதானே அது மாதிரி ஃபாலோ பண்ணிருந்தா பாருங்க சீரியஸாவா இருந்தா நீங்க டாக்டர் வந்து மீட் பண்ணுங்க சரியா அது மாதிரி கொமன் ஆனது சொல்லலும்
அன்காமன் ஆனது நாங்க செல்லக்கூடாது. சரியா? அந்த ஆன்சர் குட். அன்காமன் ஆனது சொன்னா என்ன நடக்கும்? பேஷண்ட்டுக்கு அந்த சைடு எஃபெக்ட் கேட்டே மெடிசன் எடுக்காம போயிடுவோம். அடுத்து நீங்க அந்த விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க இந்த மெடிசனை பத்தி எல்லாம் இவ்வளவு படிக்கிறீங்க தானே, படிச்சதுக்காக வேண்டி உங்க வீட்டுல யாருக்காலும் ஒருத்தருக்கு செஃபிரோக்சின் கொடுத்தா அவங்களோட லிவர் ஃபங்க்ஷன் இல்லாம ஆயிரும், வேற அவங்களுக்கு வந்து பிளட்ல அப்நார்மலிட்டிஸ் வரும், இந்த மாதிரி பெரிய கதையெல்லாம் சொல்லிட்டா சொல்லிட்டா சும்மா இருக்கிற ஆட்கள் பயந்துருவாங்க. பொதுவா நீ அப்படித்தானே எல்லாரும் பயப்படுற ஆட்களை. அப்புறம் அவங்க மெடிசனே எடுக்காம போயிடுவாங்க. மெடிசன் எடுக்காம போனா அதை விட பிரச்சனையாக இல்லை. சரியா? அதெல்லாம் கவனமாயிருங்க. நான் படிச்சிருக்கேன், இதால் இப்படி வரும் அப்படி வரும், ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபீல்ல இருப்பீங்க, அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. சரியா? அப்ப நார்மலா வரக்கூடியது. இங்க காமனா வரது எது? டயரியா. ஓகே, எங்களுக்கு அடுத்த ஆன்சர் வந்திருக்குது. கிட்னி டிசீஸோ ஹெப்படிக் டிசீஸ் ஈக்காண்டு கேட்கணும். ஓகே, பட் இது வந்து மெயினா டாக்டர் தான் பாப்பாங்க. சரியா? பார்மசிஸ்ட் ஒர்க்ல இது வராது. கேக்குறது உங்களுக்கு நல்ல எக்ஸ்ட்ரா நாலேஜ் கொடுக்க நல்ல. மற்றபடி இது மெயினா பார்மசிஸ்ட் செய்ய மாட்டாங்க, டாக்டர்ஸ் வந்து பார்த்து செய்வாங்க. கிட்னி இல்லைண்டா ரீனடிஸ்னா அவங்க தான் டோஸ் அட்ஜஸ்ட் பண்ற வேலையை பார்ப்பாங்க. ஷுட் டேக் கண்டினியூஸ்லி. ஓகே, வெரி குட். ஷுட் டேக் கண்டினியூஸ்லி மீன் உங்களுக்கு 7 டேஸ்க்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தந்தா நீங்க 7 டேஸ்க்கும் இன்டேக் பண்ணணும். உங்களுக்கு 3rd டேல கியூர் ஆகினதுல நீங்க நிப்பாட்ட கூடாது. ஃபுல் கோர்ஸ் ஆஃப் தெரப்பி, ஃபுல் கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அது ஆன்டிபயோட்டிக்ஸ் செல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷலான பாயிண்ட். நீங்க அப்படி கம்ப்ளீட் பண்ணா முற்ற நேரம் உங்களுக்கு 7 டேஸ் தவிர நீங்க 3வது நாளோட ஸ்டாப் பண்ற நேரம் ரெசிஸ்டன்ஸ் வரும். ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன நடக்கும்? இந்த செஃபிரோக்சின் டேப்லெட் ரெசிஸ்டன்ஸ் மீன் அது ஒரு சொசைட்டிக்கே வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இப்ப அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஆயினா நாங்க புதிய ஒரு மெடிசின் கண்டுபிடிக்கணும். புதிய அதாவது நல்லா அதுக்கு எகெயின்ஸ்டான பாக்டீரியா growth ஆக நாங்க இன்னும் பவர்ஃபுல் மெடிசின் இதாகணும். எவ்வளவு பெரிய இஷ்யூ. அப்ப ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்றது வந்து அவ்வளவு ஈஸி இல்லை. ஃபுல் கோர்ஸ் ஆஃப் தெரப்பி எடுக்கணும், சில டைமுக்கு எடுக்கணும். இதெல்லாம் கட்டாயம் நீங்க பேஷண்ட்டுக்கு சொல்லி ஆகணும். இது செய்யறாங்க, ப்ராக்டிக்கலி செய்யறாங்க. எல்லா பார்மசியும் நடக்குதான்னு தெரியும். மெயினா இங்க கொழும்பு ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டாயம் செய்யறாங்க. இது செல்ற எல்லா பார்மசிஸ்டும். சரியா? அதை வந்து சொல்லி தாராங்க. இப்ப இது செல்லோணும்ன்ற விஷயம் அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியா? அப்ப நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, வேற என்ன பாயிண்ட்ஸ்? சரி, ஓகே, இப்ப நாங்க பாப்போம். ஓகே, இத பாப்போம். இப்ப நம்பர் 83 ரீட் பண்ணீங்க. என்னென்ன பேஷண்ட் அட்வைஸ் உண்டு? How would you advise a patient? Okay. Inform the doctor if any previous allergy to penicillin. Okay, good. Any problems occur, allergic reaction, diarrhea, etc. Seek medical attention. Okay, good. Take as directed by the physician and complete the whole course of therapy. Okay. Don't miss doses. Take doses at evenly spaced times. Okay. Long-term unnecessary causes or opportunities infection. ஓகே, சரியா? ஓகே, இப்ப இதுல என்ன விஷயம்டா நீங்க பாத்திருப்பீங்க. நீங்க சொன்னது ப்ரீவியஸ் அலர்ஜி இந்த டாக்டர் இன்ஃபார்மர் அதெல்லாம் சரி. இப்ப இது இந்த யாருக்கு இந்த செஃபலோஸ்போரின் குரூப்புக்குரிய மெயினான பாயிண்ட் ரெண்டும் போல்ட் பண்ணி தந்திக்குது. மற்றது கீழால இருக்கிற 3 வந்து நீங்க எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் குரூப் ஆஃப் ட்ரக்குரிய பேஷண்ட் அட்வைஸா கேட்டா கொடுக்கலாம். சரி, அது ஒரு காமனான ஒரு விஷயம் மாதிரி. லாங் டேர்ம் இன் அன்னெசரி யூஸ் கோஸ் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன்ன்றது உங்களுக்கு விளங்குதான். உங்களுக்கு தந்தது 7 டேஸுக்கு அங்கால நீங்க யூஸ் பண்ற நேரம் பாக்டீரியா அதை விட ஒரு நல்ல பவர்ஃபுல் பாக்டீரியா வரையிலும். ஆப்பர்ச்சுனிஸ்டிக் சந்தர்ப்பத்துக்குரிய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரையிலும், அதாவது சந்தர்ப்பத்துக்குரிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டெவலப் ஆக இயலும். சரியா? அதனால நீங்க லாங் டேர்ம் யூஸையும் தவிர்த்துக்கோங்க. உங்களுக்கு 1 மந்த் கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி 7 டேஸ்னா 7 டேஸ் அதோட ஸ்டாப் பண்றேன். 5 டேஸ் 7 டேஸ் அந்த மாதிரி தான் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்ல வந்து ட்ரீட்மெண்ட் பிளான் போகும். சரியா? ஓகே, இப்ப பேஷண்ட் அட்வைஸும் சரி. ஓகே, இதுக்குரிய ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுங்க எல்லாரும். ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுங்க.
ஓகே சரி, மார்க் பண்ணிட்டீங்களா? ஓகே, நம்பர் 73 ரீட் பண்ணுங்க. கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. நம்பர் 73. Cephalosporin is the third generation cephalosporin. ஓகே, என்ன ஆன்சர்? False. ஃபால்ஸ். False. தென் என்ன ஜெனரேஷன்? அது எத்தனாவது ஜெனரேஷன்? செகண்ட். ஓகே சரி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணுங்க. Cephalexin is a safe alternative for a patient who has had a severe allergic reaction to penicillin. என்ன ஆன்சர்? False. ஃபால்ஸ். மத்தவங்க என்ன ஆன்சர்? False. ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்? அலர்ஜிக்கு இருந்தா கொடுக்க கூடாது. அலர்ஜிக் இருந்தா கொடுக்க கூடா. யாருக்கு அலர்ஜிக்? செஃபலோஸ்போரினுக்கா பெனிசிலினுக்கா இங்க சொல்லிக்குது? பென்சிலினுக்கு. பெனிசிலினுக்கு. அப்ப ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். ஃபால்ஸ் தான். சரி, ஓகே குட். சரியா? அதாவது இவங்க ரெண்டுமே பீட்டா லாக்டம் ரிங்கிக்கிற ஆட்கள், அதாவது கிராஸ் அலர்ஜிக் ரியாக்ஷன். இப்ப பெனிசிலினுக்கு இருந்தாலும் செஃபலோஸ்போரின் கொடுக்க கூடா, செஃபலோஸ்போரின் குரூப் ஆஃப் ட்ரக்ஸுக்கு இருந்தாலும் கொடுக்க கூடா. விளங்கிச்சா? இப்ப இந்த ரெண்டு குரூப் ஆஃப் ட்ரக்குரிய இவங்க ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் பொறுத்தர் வாராரு, அவரு பெனிசிலினுக்கு தான் அலர்ஜிக், ஆனா செஃபலோஸ்போரின் குரூப்புக்கு இல்ல. ஆனால் நான் என்ன செய்யக்கூடாது, அவருக்கு கொடுக்க கூடா, ஏண்டா அவர் பெனிசிலினுக்கு இருக்கிற ஆள். சோ கிராஸ் அலர்ஜி வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதாவது நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய பாயிண்ட், பெனிசிலினுக்காக இருக்கட்டும் செஃபலோஸ்போரினுக்காக இருக்கட்டும், ஏதாவது ஒன்றுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் இருந்தாலும் இல்லைன்னா ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் இருந்தாலும் நாங்க அந்த ட்ரக்கை கொடுக்க கூடா, செஃபலெக்சினை கொடுக்க கூடா. ஓகே, தென் அது ஃபால்ஸ். தென் தேர்ட் ஒன். Cefotaxime is an injectable cephalosporin. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? True. ட்ரூ. ஓகே, அது எந்த ஜெனரேஷன்? Third generation. ஓகே, அது ட்ரூ. சரியா? ஓகே, தென் ஃபோர்த் ஒன் ரீட் பண்ணுங்க. Cephalosporins act by inhibit bacterial protein synthesis. ஓகே, என்ன மாதிரி ஆன்சர்? True. ட்ரூ. ட்ரூவா? என்ன ஆன்சர்? ஃபால்ஸ். ஓகே, அப்ப இந்த செஃபலோஸ்போரின் என்னதுக்கு எகென்ஸ்டா வர்க் பண்ணுது? எதை இன்ஹிபிட் பண்ணுது? செல் வால் சிந்தசிஸ் இன்ஹிபிட் பண்ணு. யார் யாரு? செஃபலோஸ்போரினும் பென்சிலினும். பெனிசிலினும். சரி, தென் புரோட்டீன் சிந்தசிஸ்ல 30s 50s 30s யார் இன்ஹிபிட் பண்ற? 80 அமைனோ கிளைகோசைடும் தென் டெட்ராசைக்ளினும். 50s யாரு? Macrolides. மேக்ரோலைட்ஸும் எம்சி குளோரோ. எம்சி குளோரோபெனிக்கலும். சரியா? ஓகே குட், விலங்கு எடுத்துக்கோங்க. அப்ப வந்து புரோட்டீன் சிந்தசிஸ் இன்ஹிபிட் பண்றேன்னா இவங்க யாராலும் வந்திருக்கணும். இப்ப இவங்களை பத்தி பேசுனா இல்ல செஃபலோஸ்போரின். சோ அவங்க என்ன செய்வாங்க, செல் வால் சிந்தசிஸ் தான் இன்ஹிபிட் பண்ற. ஓகே, அடுத்தது Cefixime is contraindicated in pregnancy. என்ன மாதிரி ஆன்சர்? Cefixime is contraindicated in pregnancy. True or false? False. False. இவ்வளவு டைம் எடுக்கணுமா? ஈஸி. இப்ப நீங்க கண்ட்ரா இண்டிகேஷன் அண்ட் செஃபலோஸ்போரின் குரூப்ல யாரை பார்த்த? ஒரே ஒரு பாயிண்ட் தானே பார்த்த. என்னது பாத்தீங்க?
ரீனல் ப்ராப்ளம்ல அது வந்து கோஷன். கண்ட்ராண்டிகேஷன்ல என்ன பார்த்த? hypersensitivity. ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். இங்க உங்களுக்கு செஃபிக்ஸையும் போட்டு தரையிலும், செஃபலெக்ஸையும் போட்டு தரையிலும், செஃப்ட்ராக்சோன் என்ன குரூப் ஆஃப் ட்ரக் போட்டாலும், அதாவது எந்த ஜெனரேஷன் ட்ரக் போட்டாலும் எல்லாமே என்ன? செஃபலஸ்போரின். செஃபலஸ்போரின் என்ன? கோஷன் 3, கோஷன் 2, கண்ட்ராண்டிகேஷன் 1. கோஷன் 2 என்ன? ரீனல் இம்பேர்மெண்ட், ஹெப்படிக் இம்பேர்மெண்டாக இருந்தா நீங்க டோஸை ரெடியூஸ் பண்ணுங்க. ஒரு வேற என்னது, இது யாரு, ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் நார்மலாக இருந்தா கோஷன், அதே சிவியர் இமீடியட் ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷனாக இருந்தா கண்ட்ராண்டிகேஷன். மத்த பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன், பிரெக்னன்சில அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங்ல யாரு செஃபலஸ்போரின் குரூப் ஆஃப் ட்ரக் வந்து சேஃப். சரியா? அதால நாங்க பிரெக்னன்சியோ பிரெஸ்ட் ஃபீடிங்கோ கோஷன் கண்ட்ராண்டிகேஷன் அந்த சாப்டருக்குள்ளேயே நாங்க வர மாட்டோம். சரியா? விளங்குச்சா? கிளியரா? சரி, ஓகே. நாங்க இப்ப அடுத்த பாட்டுக்கு போவோம். அடுத்தது என்னது? இந்த எங்கட மத்த குரூப் யாரு? Macrolides. மேக்ரோலைட்ஸ். சரியா? சேம் இதே மாதிரி போகும். ஈஸி. மேக்ரோலைட்ஸ் பார்க்க போறோம். சரியா? மேக்ரோலைட்ஸ் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இங்க பாத்துட்டோம் நாங்க ஆல்ரெடி. இவங்க என்ன செய்யற, அந்த ரைபோசோம்ல இருக்கக்கூடிய 50s சப்யூனிட்டோட பைண்ட் ஆகுது. சரியா? பைண்ட் ஆகினதுமே டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் பெப்டைட் செயின் வந்து இல்லாமல் போகுது. நீங்க புரோட்டீன் சிந்தசிஸ்ல பார்த்திருப்பீங்க, அதுல வரக்கூடிய ஒரு ஸ்டெப் அது வந்து இன்ஹிபிட் ஆகுது. சோ அது இன்ஹிபிட் ஆகினதுமே என்ன நடக்குது? புரோட்டீன் சிந்தசிஸ் இல்ல. புரோட்டீன் சிந்தசிஸ் இல்லைண்டா எப்படி செல் growth ஆகும்? அந்த மைக்ரோ ஆர்கானிசம் எப்படி growth ஆகும்? சோ அது growth ஆக வழி இல்லை. மேக்ரோலைட்ஸ் வந்து இப்படித்தான் கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து ஒன்று மைக்ரோ ஆர்கானிசம்ஸ கொல்லலாம், லைசிஸ் பண்ணலாம். சோ பாக்டீரியாசிடல் ஆக்டிவிட்டி ஆகவும் இருக்கலும், இல்லைண்டா growth இன்ஹிபிட் பண்ற வேலையை மட்டும் செய்யலாம். சோ இவங்க வந்து பாக்டீரியாசிடலாக இருக்கலும், இல்லைன்னா பாக்டீரியோஸ்டாட்டிக் ஆக்ஷனையும் காட்ட இயலும். சரியா? இவங்களும் என்னது? டைம் டிபெண்டன்ட் கில்லிங். யாரு மாதிரி? செஃபலஸ்போரின் மாதிரி. சரியா? இதான் ஈஸியான ஒரு விஷயம். மெயினா கேட்டா எப்படி ஆக்ஷன் 50s சப்யூனிட்டி ஜாயின் ஆகுது. சோ இன்ஹிபிட் பண்ணுது புரோட்டீன் சிந்தசிஸ். பாக்டீரியல் ஆக்டிவிட்டி ரெண்டும் வரையிலும், மத்த வந்து டைம் டிபெண்டன்ட் கில்லிங். சரியா? ஓகே. இதோட கிளாசிபிகேஷன் இங்க பாருங்க. இந்த பிக்சர்ல இருக்கிறது என்ன ட்ரக்? என்ன ட்ரக்? azithromycin tablet USP 250 mg. azithromycin என்ற விஷயம் தெரிஞ்சா சரி. சரியா? இதுல பாருங்க, கிளாசிபிகேஷன்ல மெயினா வரக்கூடிய 3 ட்ரக்ஸையும் தந்திருக்கு. சரியா? ஆனா இது 3ம் தான் மேக்ரோலைட்ஸ் குரூப் ஆண்டு கேட்டா இல்ல. இப்ப செஃபலஸ்போர்லையும் அப்படித்தான். ஏன்னா ஃபார்மகோலஜின்றது வந்து எங்களுக்கு ஒரு லிமிட்டுக்கு உள்ள கொண்டு வர இயலாம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, கொரோனா வந்ததும் மெடிசினை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களும் எங்க வருது? பார்மசிக்குள்ள வருது. அதாவது மெடிசின் அந்த ட்ரக்ஸ்ன்றது வந்து நாளுக்கு நாள் கண்டுபிடிக்கிறாங்க. ஒவ்வொரு டோசேஜ் ஃபார்ம் ஒவ்வொரு கம்பெனிஸ் நாளுக்கு நாள் வரதால எங்களுக்கு இவ்வளவுதான் செல்லல. உங்களுக்கு தந்திருக்குது. இதை விட கூட கொஷன்ஸ்ல அப்படி வந்துட்டுண்டா அந்த வராது. சம்டைம்ஸ் போடுவாங்க. போட்டா நீங்க தெரிஞ்சிருக்கணும். நீங்க படிக்க சில பாஸ் பேப்பர் சைஸ்ல விளங்கும். சரியா? அப்ப கிளாசிபிகேஷன் என்ற நேரம் என்னென்ன வருது? ஃபர்ஸ்ட் நான் பாக்குறது எரித்ரோமைசின். சரியா? எரித்ரோமைசின், தென் கிளாரித்ரோமைசின், தென் azithromycin. ஃபேமஸான 3 எக்ஸாம்பிள். 3 எக்ஸாம்பிள் மீன் 3 குரூப் ஆஃப் ட்ரக்ஸ். குரூப் அண்டில இது 3 ட்ரக்ஸ். சரியா? எரித்ரோமைசின், கிளாரித்ரோமைசின், azithromycin. சரி, இங்க ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வைக்கல பாருங்க. எரித்ரோமைசின் ஒரு நாளைக்கு 4 டைம் கொடுப்பாங்க. சரியா? கிளாரித்ரோமைசின் ஒரு நாளைக்கு 2 டைம் கொடுப்பாங்க. azithromycin ஒரு நாளைக்கு 1 டைம். இது தெரிஞ்சிருக்கும். சரியா? இன்றைக்கு நீங்க ஞாபகம் வைக்க பாருங்க. எரித்ரோ, கிளாரித்ரோ, azithrோ. இது உங்களோட மைண்ட்ல செட் பண்ணுங்க. இந்த ஆர்டருக்கு தான் நான் இந்த குரூப்பை ஞாபகம் வைக்க போறேன். தென் 4 times per day, 2 times per day, and then once a day. இதுக்கு வந்து உங்களுக்கு இப்படி சொல்லணும். 4 times day இப்படி மென்ஷன் பண்ணது கரெக்டா நீங்க சொல்லணுமே. என்னது? 6 hourly. 2 times mean 12 hourly. Once a day mean 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை.
சரியா? அதாவது நீங்க டெய்லி இப்ப மார்னிங் 8க்கு எடுத்தா நாளைக்கும் 8க்கு மார்னிங், அடுத்த நாளைக்கும் மார்னிங் 8க்கு. சரி, இங்க பாருங்க டி ஹாஃபையும் ஓரளவுக்கு தெரிய பாருங்க, ஃபுல்லா தெரிய வேண்டிய கட்டாயம் இந்த டோசிங் ஃப்ரீக்வன்சி கட்டாயம் ஞாபகம் வைங்க. இது வந்து 90 minutes, இங்க வந்து 3 to 9 hours, இங்க வந்து 50 hours டி ஹாஃப். ஒவ்வொரு ட்ரகுக்கு ஏற்ப வேறுபடுது. சரியா? மற்றது வந்து எரித்ரோமைசின் லிவரால பார்ஷியலி இன்ஆக்டிவேட்டட் ஆகுது. அதாவது இப்ப ட்ரக் ஒர்க் ஆகி முடிஞ்சதுமே இன்ஆக்டிவேட் ஆகுறது எங்க? பார்ஷியலி வந்து எங்க நடக்குது? எரித்ரோமைசின் வந்து லிவர்ல நடக்குது. தென் கிளரித்ரோமைசின் வந்து ஒரு ஆக்டிவ் மெட்டபலைட்டாக மாறுதான். சரியா? மெட்டபலைட் மீன் இப்ப கிளரித்ரோமைசினை நீங்க எடுத்த பிறகு அது எங்களோட பாடியில நிறைய ப்ராசஸ் போகுது, ரியாக்ஷன்ஸ் போகுது, அதுல இருந்து ஒரு ஆக்டிவ் மெட்டபலைட் வந்து லிவர்ல உருவாகும். சரியா? அசித்ரோமைசின் இன்ஆக்டிவேஷனுக்கு வந்து ரெசிஸ்டன்ட காட்டக்கூடிய ஒருத்தர். இதுல மெயினா நீங்க இந்த விஷயம் தெரிஞ்சு வைக்க பாருங்க, டோசிங் ஃப்ரீக்வன்சி. சரியா? மத்தது ஃபார்மகோகைனெடிக்ஸ். இங்கே நாங்க பார்க்க போறது யாரு? அட்மி. மெயினா அட்மி பார்க்கணும். அப்ப இங்க வந்து அட்மினிஸ்டர் பண்றது ஓரலா நாங்க கொடுக்குறோம். எரித்ரோமைசின், கிளாரித்ரோமைசின் டேப்லெட் அடுத்த பிக்சர்ல போட்டுப்பேன், yellow கலர் டேப்லெட், அது டேப்லெட். எசித்ரோமைசின் இப்ப முன்ன போட்ட டேப்லெட். எரித்ரோமைசின் டேப்லெட்டும் இருக்குது அண்ட் பேரண்ட்ரலாகவும் இருக்குது. சரியா? மற்றது வந்து குயிக்கா எங்களோட டிஷ்யூஸுக்கு டிஃப்யூஸ் ஆகுது, தென் எங்களோட ஆக்ஷனை காட்ட இயலும், எங்களோட டிஷ்யூஸுக்கு இதாது. தென் do not cross the blood brain barrier வந்து கடக்காது. சரியா? do not cross, இவங்க வந்து cross பண்றல. சோ அதை தாண்டி போய்த்து ஒரு டிசீஸ் ஒன்று இருக்கிறண்டா, இப்ப பிளட் பிரெயின் பேரியர் தாண்டி போய்த்து அந்த டிசீஸை கியூர் பண்ணணுமாக இருந்தா இந்த குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து அதுக்கு சூட் ஆகாது. ஏன்னா அவங்களை கடந்து உள்ளுக்கு போறலே, சோ அது செட் ஆகாது. மத்த இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், சரி, நீங்க ஃபார்மகோகைனெடிக்ஸ்ல பாத்தீங்களா என்சைம் இன்ஹிபிட்டர்ஸ் அண்ட் என்சைம் இன்டியூசர்ஸ் என்ற விஷயம் பாத்தீங்களா? என்சைம் இன்ஹிபிட்டர்னா என்ன? என்சைம் இன்ஹிபிட்டர்னா என்ன? நிரோதிகளா? ஏதாவது எங்கட லிவர்ல இருக்குது நிரோதி. ஓகே, குட். சரியா? நிரோதி தான். இப்ப எங்கட லிவர்ல வந்து P4 என்ன சொல்ற P450 இப்ப எத்தனையோ என்சைம் இருக்குது. நாங்க மெயினா இங்க பேசுறது வந்து இந்த P450 சைட்டோக்ரோம் P450 என்சைம்ன்றது. சரியா? இப்ப எங்கட லிவர்ல இருக்கக்கூடிய என்சைம்ஸ் தான் இந்த என்சைம். இது மட்டும் இது மாதிரி ஒவ்வொரு என்சைம் இருக்குது. இந்த என்சைம்ஸ் நிரோதிக்கிறதாக இருந்தா அவங்கள நாங்க சொல்றது என்சைம் இன்ஹிபிட்டர்ஸ், என்சைம் இன்ஹிபிட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். சரியா? இந்த என்சைம்ஸ இன்டியூஸ் பண்ற தூண்டி விடுறாளாக இருந்தா அந்த ட்ரக் நாங்க என்ன சொல்ற என்சைம் இன்டியூசர்ஸ் என்று சொல்றோம். சரியா? அப்ப இந்த மேக்ரோலைட்ஸ் குரூப்ல வரக்கூடிய இந்த எரித்ரோமைசின்ஸ் வந்து எப்படின்னு சொன்னா இவங்க வந்து என்சைம் இன்ஹிபிட்டர்ஸ். சரியா? என்சைம் இன்ஹிபிட் பண்ணும். என்சைமை இன்ஹிபிட் பண்ணினா பொறுத்தருக்கு வந்து எரித்ரோமைசினும் கொடுத்திருக்குது, சேம் டைம் மெட்ஃபோர்மின் கொடுத்திருக்கு. மெட்ஃபோர்மின் கொடுக்கறது என்ன தெரியும் தானே, ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் கொடுத்திருக்கு. சரியா? இப்ப இந்த எரித்ரோமைசின் என்ன செய்யுது? என்சைமை இன்ஹிபிட் பண்ணுது. இதால மெட்ஃபோர்மினுக்கு என்ன பிரச்சனை வரும்? யோசிச்சு பாருங்க, மெட்ஃபோர்மினுக்கு என்ன பிரச்சனை வரும்? நீங்க சொல்லுங்க. அதோட பயோ அவைலபிலிட்டியை குறைக்கும் தானே, அந்த பயோ அவைலபிலிட்டில சேஞ்சஸ் கொண்டு வருது. சரி, நீங்க இந்த என்சைம் இன்ஹிபிட்டர்ஸ் இன்டியூசர்ஸ் என்ற சாப்டர் பாத்தீங்களா ஃபார்மகோகைனெடிக்ஸ்ல? படிச்சீங்களா இல்ல மறந்துட்டா? டீடைலா பார்க்கங்க, நார்மலா பார்த்தேன். சரி, இப்ப என்சைம் இன்ஹிபிட்டர்ஸ் என்று சொன்னா இந்த எரித்ரோமைசின் பேத்து என்ன செய்யற, இந்த இது ஒர்க் ஆகுறத குறைச்சிடுது.
சரியா? இந்த சைட்டோக்ரோம் P4 ஒர்க் ஆகுற அளவை குறைக்குது. குறைக்க என்ன நடக்குது? இது வந்து இப்ப மெட்ஃபோர்மின்ல வேலை செய்யணும். இப்ப மெட்ஃபோர்மின் வேலை செய்யற அளவை இந்த ஆள் வேலை செய்யற அளவை குறைக்குது. குறைச்சதுமே என்ன நடக்குது? இந்த மெட்ஃபோர்மின் அளவு என்ன செய்ய பார்க்கும்? எங்களோட பொடியில கூட பார்க்கும். ஏன்னா இவங்களோட ஒர்க் பவர் குறையறதால மெட்ஃபோர்மின் கூட பார்க்கும். மெட்ஃபோர்மின் நார்மலான ட்ரக் தானே, பெருசா எஃபெக்ட் இல்ல. இப்ப நார்மலா வார்ஃபரின்மா என்னமா ட்ரக்ண்டா? வார்ஃபரின்ல டிஜோக்சின் இந்த மாதிரி ட்ரக் சீரியஸ் கேஸ் கொண்டு வரக்கூடியனா அவங்களோட அமௌண்ட் கூட்டு நேரம் எங்களோட பொடிக்கு டாக்ஸிசிட்டி ஆகிடும். சரியா? அப்ப என்சைம் இன்ஹிபிட்டர்ஸ்னா அடுத்த ட்ரக்ட கன்சென்ட்ரேஷனை கூட்ட பார்க்கும். சரியா? கூட்டுறதால எங்களுக்கு டாக்ஸிசிட்டி இஷ்யூஸ் வரையிலும். அதாவது அடுத்த ட்ரக்ட பயோ அவைலபிலிட்டியில சேஞ்ச கொண்டு வருது. என்சைம் இன்டியூசஸும் கொண்டு வரும், என்சைம் இன்ஹிபிட்டர்ஸும் கொண்டு வரும். இன்ஹிபிட்டர்ஸ் வந்து ட்ரக்ட அளவை கூட்டி வைக்கும் பொடியில அது டாக்ஸிக்கு லீட் ஆகும். இன்டியூசஸ் ஆக இருந்தா என்ன நடக்கும்? ட்ரக குறைக்கும். குயிக்கா வேலையை செஞ்சு ட்ரக் எல்லாம் வெளியே அனுப்பிடும். அப்ப வெளியே அனுப்பினா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவு நடக்குதா? இல்ல. சோ அப்ப இங்க முக்கியமான ஒரு பாயிண்ட், இந்த ஃபோர்த் பாயிண்ட் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்ஹிபிட் பண்ணும் சைட்டோக்ரோம் P450 என்சைம்ஸ். சோ பயோ அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணும், எஃபெக்ட் பண்ணும். சரியா? இங்க எக்ஸ்கிரீஷன் வந்து மெயினா எங்க நடக்குதா? பைல். சரியா? மேஜரா பைல்ல போகுது. 40% வந்து கிளாரித்ரோமைசின் யூரின் மூலமாகவும் போகுது. சரியா? ஓகே, இப்ப நாங்க கிளாசிபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த பாட்டுக்கு போவோம். அடுத்தது என்னது? இண்டிகேஷன். இந்த பாருங்க, கிளாரித்ரோமைசின் டேப்லெட்டை போட்டிருக்கேன். சரியா? இண்டிகேஷனை ரீட் பண்ணுங்க. நம்பர் 90. நம்பர் 63 ரீட் பண்ணுங்க. ஓகே, ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணுங்கம்மா. ஓகே, நம்பர் 90 ரீட் பண்ணுங்க. Indications or uses: bacterial pharyngitis, mild to moderate community acquired pneumonia, acute bacterial sinusitis, okay, acute exacerbation of chronic bronchitis, okay, mild to moderate skin infection and soft tissue infections. okay. 6th one, clarithromycin is preferred for Helicobacter pylori eradication therapy, Mycoplasma pneumoniae and Legionella infection. ஓகே, குட். சரியா? இப்ப இதுல பாருங்க, இன்னொன்று நீங்க இப்ப ஆல்ரெடி சைனசைட்டிஸ், மெனிஞ்சைட்டிஸ், இன்னொன்று இண்டிகேஷன், அந்த 3 இதை பாருங்க. அதோட சேர்த்து ஃபரிஞ்சைட்டிஸ். இப்ப இதுக்காக ஃபுல் டைம் ஒன்று ஸ்டடி பண்ண செல்றல, ஜஸ்ட் பாருங்க, உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறது இயல்பானு. பாக்டீரியல் ஃபரிஞ்சைட்டிஸ்னா என்னன்னு பாருங்க. சரியா? அது ஒரு இண்டிகேஷன். தென் நிமோனியா, கம்யூனிட்டி அக்வைர்ட் நிமோனியா கொடுக்குறாங்க. சரியா? நிமோனியா தெரியுமே, அதுக்கு இந்த மேக்ரோலைட் குரூப் ஆஃப் ட்ரக் கொடுக்குறது. தென் அக்யூட் பாக்டீரியல் சைனசைட்டிஸ். அங்க சைனசைட்டிஸ் என்ன தானே, இங்க வந்து அக்யூட், அதாவது உடனடியாக வரக்கூடிய, திடீரென்று வரக்கூடிய பாக்டீரியல் சைனசைட்டிஸுக்கும் கொடுக்குறேன். மற்றது வந்து குரோனிக் ப்ரோங்கைட்டிஸ். நீண்ட காலமா ஒருத்தருக்கு குரோனிக் ப்ரோங்கைட்டிஸ் இருந்தா அந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறேன். ப்ரோங்கைட்டிஸ் ப்ரோங்கில வரக்கூடிய தெரியாட்டி அதையும் அடிச்சு பாருங்க. மற்றது வந்து மைல்ட் டு மாடரேட் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தா கொடுக்குறேன். சரியா? கிளாரித்ரோமைசின் வந்து மோஸ்டா ப்ரிஃபர் பண்ற ஸ்பெஷலான கேசஸ் தந்திக்குது. எதுக்கு? ஹெலிகோபாக்டர் பைலரி எரடிகேஷன் தெரப்பி, அதாவது இந்த ஹெலிகோபாக்டர்ன்றதை இல்லாமக்குறதுல வரக்கூடிய ட்ரீட்மெண்ட், அது கொடுக்குறேன். தென் மைக்கோபிளாஸ்மா நியூமோனியா,
அது கொடுக்குற. தென் லெஜியோனெல்லா இன்ஃபெக்ஷன். சரியா, இதெல்லாம் ஞாபகம் வைக்க பாருங்க. இண்டிகேஷன்லண்டா யூசஸும் சரி. யார்ல? மேக்ரோலைட். அடுத்த பாட்டுக்கு போவோம். ஓகே, அட்வர்ஸ் இஃபெக்ட் இல்லண்டா சைடு எஃபெக்ட். சரியா, அட்வர்ஸ் எஃபெக்ட் இவங்கல வந்து ஃபேமஸ் ஆனது காமன், பொதுவா டாக்ஸிக் இல்ல. சரியா, இந்த மேக்ரோலைட்ஸ் மாதிரி பெரிய அளவு சீரியஸா வரக்கூடிய இஷ்யூஸ் அந்த அளவு இல்ல. மெயினா என்விரான்மெண்டா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிஸ்டர்பன்ஸ். ஜிஐ டிஸ்டர்பன்ஸ்னா என்ன? கெஸ்ட்ரைட்டிஸ்மாய் வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். சரியா, மத்தது வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் தான் என்ன? அலர்ஜிக் ரியாக்ஷன் மாதிரி. மத்த வந்து டிரான்சியன்ட் ஹியரிங் டிஸ்டர்பன்ஸ், ஹியரிங் கேட்கறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை, அவங்களும் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனும் வர பார்க்கும் சில நேரம். மத்த வந்து கொலஸ்டிக் ஜாண்டிஸ், அதாவது அந்த மஞ்சள் ஆகுறன்ற. சரியா, இது வந்து இந்த சிச்சுவேஷனும் சைட் எஃபெக்டா வர பார்க்கும். மத்த வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் வர பார்க்கும். சரியா, எங்கெங்க வர பார்க்கும்? ஜிஐ ட்ராக்ட்லயும் வெஜைனாலையும். அப்ப அட்வர்ஸ் எஃபெக்ட்ல சைடு எஃபெக்ட் சரி. காமனா என்ன வரும்? ஜிஐ டிஸ்டர்பன்ஸ். அது தவிர மிச்சமுள்ள எல்லாம் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஓகே, மற்றது கோஷன் அண்ட் கண்ட்ரா இண்டிகேஷன். ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க, கோஷன் அண்ட் கண்ட்ரா இண்டிகேஷன் மாற நேரம் யார் யாரை பத்தி மெயினா பேசணும்? Pregnancy, mother ஓகே. breastfeeding, ஓகே, allergic conditions. ஓகே, நாங்க மெயினா பேசுறதுனாலும் இந்த லிவர் சம்பந்தமான நோய்களும் மற்றது ரீனல் சம்பந்தம். ஓகே, குட். ரீனல், லிவர். சரியா, இப்ப கோஷன்ல வந்து ஃபர்ஸ்டா என்னது? இந்த மேக்ரோலைட்ஸ் வந்து லிவர் டிசீஸ் ஆக இருந்தா அவாய்ட் பண்ணணும், நல்லா எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா லிவர்ல மெட்டபாலிசம் நடக்கும். சோ நாங்க இதுல வந்து கவனமாக இருக்கணும். அடுத்த விஷயம் என்னது? இவங்க வந்து இந்த சைட்டோக்ரோம் P45 இன்ஹிபிட் பண்ணுண்டே. சரி, இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க, நான் ஹைலைட் பண்ண மறந்துருக்கேன். சரியா, இதை இன்ஹிபிட் பண்றேன். அதால என்ன நடக்கும்டா, சில ட்ரக்ஸ் எடுக்கிற நேரம் கார்டியக் டெத் ரிப்போர்ட் பண்ணும். அது ரிப்போர்ட் ஆகுனா மீன் இந்த மேக்ரோலைட்ஸ் கொடுக்கிற நேரம் வேறொரு ட்ரக் கொடுக்கறதால என்ன நடக்கலும்? சரி, கொஞ்சம் இருங்க. கொஞ்சம் அப்படியே இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே, சரி, இங்க பாருங்க, ரெண்டாவது பாயிண்ட்ல என்ன சொல்லிக்கு சொன்னா சடன் கார்டியக் டெத் ரிப்போர்ட் ஆகுறான். அப்படின்னா வந்து இந்த அசோல், ஆன்டிஃபங்கல், டில்டியாசம், வெரப்பமில் இதெல்லாம் ட்ரக்ஸ். சரி, அந்த டில்டியாசம், வெரப்பமில், டொலண்டமைசின், மற்றது அசோல் குரூப் ஆஃப் ஆன்டிஃபங்கல். ஆன்டிஃபங்கல் ஒரு குரூப். இதையும் மத்த இந்த இதுல ஒரு எரித்ரோமைசின் இல்லைன்னா அசித்ரோமைசினையும் கொடுக்கிற நேரம் கார்டியக் டெத், அதாவது கார்டியக் இஷ்யூவால டெத் வரக்கூடிய சான்சஸ் வருது. சோ நாங்க இந்த மாதிரியான ட்ரக்ஸ் கொடுக்குற நேரம் இதெல்லாம் கார்டியோலஜி ரிலேட்டடா வரக்கூடிய டில்டியாசம், வெரப்பமில், ஆன்டிஃபங்கல்ஸ் அப்படி இல்ல. இந்த மாதிரி சில ட்ரக்ஸ் ஸ்பெஷலா கொடுக்குற நேரம் நாங்க கவனமாக இருக்கணும். ஒரு பேஷண்ட்டுக்கு பிரிஸ்கிரிப்ஷன்ல அசோல் உண்டு, ஒரு டில்டியாசத்தோட அசித்ரோமைசின் வந்தா கவனமாக இருக்கணும். ஏன் அவருக்கு கார்டியக் இஷ்யூஸ் வரக்கூடிய சான்சஸ் வரும். ஏன்னா இந்த ட்ரக் ரெண்டுக்கும் மேல கூடிய இன்டராக்ஷனால, அதாவது தொடர்பால, அந்த ரெண்டும் ஒரே டைம்ல தான் பொடிக்கு போகுது. பொடிக்குள்ள அது ரெண்டும் நடக்கிற ரியாக்ஷனால கார்டியக் டெத் வந்து வரையும். அதனால எங்களுக்கு டெத்தே வரக்கூடிய இஷ்யூ இருக்குது. சோ கவனமாக இருக்கணும். தென் டில்டியாசம், வெரப்பமில் இதை எடுக்கிற நேரம் அந்த மாதிரி கவனமாக இருக்கணும். சரியா, அடுத்தது ரீனல் இம்பேர்மெண்ட் ஆக இருந்தா டோஸை ரெடியூஸ் பண்ணணும். அப்ப ஸ்பெஷல் கேஸ்ல ரெண்ட பார்த்துட்டோம். லிவர் டிசீஸ் ஆக இருந்தா மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க. ரீனல் இம்பேர்மெண்ட் ஆக இருந்தா டோஸை ரெடியூஸ் பண்ணுங்க. யார்ல? கிளாரித்ரோல. ஏண்டா 40% வந்து எங்களை கிளாரித்ரோல வந்து யூரின்ல போனேன். மிச்சம் உள்ள மேக்ரோலைட்ஸ் மெயினா எங்களை எக்ஸ்கிரீட் ஆகினது பைல்ல. சரியா, அப்ப இங்க கிளாரித்ரோல வந்து யூரின்ல போனதால
இங்க சொல்ற ரீனல் இம்பேர்மெண்ட் ஆக இருந்தா ஸ்பெஷலி இன் கேஸ் ஆஃப் கிளாரித்ரோமைசின் ரெடியூஸ் தி டோஸ் ஆஃப் மேக்ரோலைட்ஸ். இட் மே பி அசித்ரோமைசின் ஓ கிளாரித்ரோமைசின் ஓ எரித்ரோமைசின். சரியா? இதெல்லாம் இன்னும் வரையணும். மற்றது பிரெக்னன்சி பிரெஸ்ட் ஃபீடிங். சரியா? இதுல வந்து நீங்க தெரிஞ்சிருங்க எரித்ரோவும் அசித்ரோவும் சேஃப், மேபி அக்செப்டபிள், அதுல பெருசா ரிஸ்க் இருக்காது. ஆனா கிளாரித்ரோ அப்ப நீங்க இந்த யாரு இந்த மேக்ரோலைட் குரூப் வார நேரம் மிச்சம் ஸ்பெஷல் கேஸுக்கு யாரு வர கிளாரித்ரோ தான். பாருங்க, ரீனல் இம்பேர்மெண்ட் ஆக இருந்தா டோஸ் குறையும். பிரெக்னன்ட் மதர் இல்லைன்னா பிரெஸ்ட் ஃபீடிங் மதர் வந்தா நீங்க கட்டாயம் கோஷன் ஆக இருக்கணும். சரியா? அதே எரித்ரோ அசித்ரோவாக இருந்தா அக்செப்டபிள், நோ இஷ்யூ. சரியா? கிளாரித்ரோ வந்தா நீங்க கவனமாக இருக்கணும். அப்ப இதை நீங்க நல்லா ஞாபகம் வைக்கணும். பிரெக்னன்சி பிரெஸ்ட் ஃபீடிங்லயும் மேக்ரோலைட்ஸ பத்தி பேசுற நேரம் நீங்க ஸ்பெஷலா ட்ரக்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கணும். கிளாரித்ரோக்கு மட்டும் ரிஸ்க், அதாவது நீங்க இந்த டைம்ல யூஸ் வித் caution if benefit outweighs the risk. What is the meaning of benefit outweighs the risk? அப்படின்னா என்ன? பெனிஃபிட் outweighs the risk ன்னா என்ன? ஆபத்து இல்லாட்டி அப்படியே. ஓகே, சம்பட் கரெக்ட். சரி, அதை விட சொல்றேன்டா என்ன மாதிரி சொல்லலும். சரியா? இப்ப இதுக்கு பாக்குறேன்டா ஒரு பேலன்ஸ் மாதிரி எடுத்தா என்ன செய்யற, நாங்க இந்த இடத்துல பெனிஃபிட்ட பாக்குறேன், இந்த இடத்துல ரிஸ்க பாக்குறேன். சரியா? இப்ப இப்படி பார்த்தா இது என்ன நடக்குது, இந்த ரிஸ்க் வந்து கூட. சரியா? சம்டைம்ஸ் இப்ப நீங்க கிளாரித்ரோமைசின் ஒரு பேஷண்ட்டு கொடுக்குற நேரம் இந்த நீங்க கொடுத்தா பெனிஃபிட் கூட வருது, ரிஸ்க் இல்லாம இல்ல, ரிஸ்க் இருக்குதான். சரியா? அந்த பேஷண்ட்டுக்கு ரிஸ்க் இருக்கேலும், ரிஸ்க் இருந்தாலும் என்ன செய்யற, அந்த ரிஸ்க் வந்து கொஞ்சம் குறைவு, பெனிஃபிட் கூட. அப்படியான டைம்ல நாங்க கோஷனோட கிளாரித்ரோமைசினை யூஸ் பண்ணலாம். பாருங்க, உங்களுக்கு இதை வாசிக்க சொல்லுவாங்க. இஃப் பெனிஃபிட் அவுட்வைஸ் தி ரிஸ்க், பெனிஃபிட் வந்து ரிஸ்கா அவுட்வை பண்ணுது, மீன்ஸ் ரிஸ்க விட பெனிஃபிட் கூடயா வருது, அதுக்காக ரிஸ்க் இல்லன்னு சொல்லலாம், அதுல ஆபத்தும் இருக்கலாம். ஆனா பெனிஃபிட் கூட, பேஷண்ட் அந்த டிசீஸால சாகிறத விட அவருக்கு இந்த ட்ரக் கொடுத்தா அவரை காப்பாத்தலுமே நான் என்ன செய்யறேன், நாங்க அதை சொல்ற வந்து பெனிஃபிட் அவுட்வே தி ரிஸ்க். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேன்சர் பேஷண்ட்டுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ற நேரம் ஹேர் லாஸ் ஆகுது. சரியா? இப்ப ஹேர் லாஸ் ஆகுதுன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் நிறுத்துறா இல்ல, அந்த மெடிசினை கொடுத்தா அந்த மெடிசினாலதான் ஹேர் லாஸ் ஆகுது. மத்தபடி கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஹேர் லாஸ் ஆகுறது இல்ல, அவருக்கு நீங்க அந்த மெடிசினை கொடுக்குறீங்க, கொடுக்கறதாலதான் ஹேர் லாஸ் ஆகுது. ஆனா கொடுக்குற ஏன், அவரு டோட்டலா டெத் ஆகுறத விட அந்த ஆளை நாங்க இந்த மெடிசினை கொடுத்து காப்பாத்துறோம். ஆனா சேம் டைம் ஹேர் லாஸ் ஆகுது, என்ன செய்ய, பெனிஃபிட் அதை விட கூட வருது, பெனிஃபிட் அவுட்வேஸ் தி ரிஸ்க். சோ நாங்க கொடுக்குறோம். சரியா? இதைத்தான் நாங்க ஃபுல்லா எல்லா மெடிசின்லயும் பாக்குறது. இப்ப டாக்டர்ஸ்னாலும் பாக்குறது தான். ஒருத்தருக்கு ரீனல் இம்பேர்மெண்டால அவர் உசுறு போறதை விட இந்த மெடிசனை கொடுத்து கொஞ்சம் காப்பாத்திக்கலும், இந்த மெடிசனை கொஞ்சம் கொடுத்தா காப்பாத்தாம நாங்க அதை கொடுக்குறோம். சரியா? அதுதான் பெனிஃபிட் அவுட்வேஸ் தி ரிஸ்க்னு சொல்றோம். சரி, இப்ப நீங்க தெரிஞ்சிருக்கிற 4 விஷயம். சிவியர் லிவர் டிசீஸ் அவாய்ட் பண்ணுங்க, காஷன். தென் ரீனல் இம்பேர்மெண்டாக இருந்தா இன் கேஸ் ஆஃப் கிளாரித்ரோமைசின் மெயின்லி யூ ஷுட் reduce the dose. Then if you are combined with these drugs like antifungus, diltiazem, verapamil, tolendomycin, careful இருக்கணும். Why? Cardiac death report ஆகும். சரியா? மற்ற வந்து pregnancy breastfeeding chapter சொல்லணும். கிளாரித்ரோமைசின் தான் கொஞ்சம் சேஃப் இல்ல, சோ நாங்க அந்த இடத்துல பெனிஃபிட் அவுட்வை பண்ணதா ரிஸ்க்ன்றத பார்க்கணும். மற்றபடி எரித்ரோ அசித்ரோ மேபி அக்செப்டபிள், அந்த அளவுக்கு இஷ்யூ இல்ல. சரியா? கண்ட்ரா இண்டிகேஷன் தான் இங்க ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி டு மேக்ரோலைட், அதாவது சிவியர் இமீடியட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் மேக்ரோலைட்ஸுக்கு வருமாக இருந்தா கொடுக்கவே கூட கண்ட்ரா இண்டிகேஷன். சரியா? ஓகே, அடுத்த பார்ட் வந்து பேஷண்ட் அட்வைஸ். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, என்னென்ன பேஷண்ட் அட்வைஸ்? இன்டேக் ஹவர்ஸ். ஓகே, குட். எல்லா ஆன்டிபயோட்டிக்ஸும் வரக்கூடிய சாப்டர்.
side effect என்ன adverse effect பத்தி ஒரு அறிவை கொடுக்கணும். விலங்கல்ல adverse effect பத்தி adverse effect பத்தி common side effect பத்தி you can give brief no okay explanation then whole treatment plan இல்ல ட்ரீட்மெண்ட் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. தென் லாங் டேர்ம் யூஸ் வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக் அதுக்கு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, இந்த மெடிசினை நீங்க இதோட நீங்க வேறொரு மெடிசினை இன்டேக் பண்றேன்டா, ஸ்டார்ட் பண்றேன்டா, வேறொரு ட்ரக் ஸ்டாப் பண்றேன்டா, கட்டாயம் டாக்டருக்கு செல்லணும், அதாவது பிசிஷியனுக்கு செல்லணும். ஏன் இந்த ட்ரக் வந்து வேற ட்ரக்ஸோட இன்டராக்ட் ஆகும் மீன் என்ன, இவங்க எல்லாம் என்சைம் இன்ஹிபிட்டர்ஸ்னா கட்டாயம் ஒரு பேனடோல கொடுத்தா கூட அதோட ஆக்ஷன்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வருது, பயோ அவைலபிலிட்டில ஒரு சேஞ்சஸ் கொண்டு வருது. சோ நாங்க கட்டாயம் டாக்டர்கிட்ட போற நேரம் இந்த மெடிசினோட இன்னொரு மெடிசினை டேக் பண்றீங்க இல்லைன்னா ஸ்டாப் பண்றீங்க அந்த மாதிரி இருந்தா கூட நீங்க செல்லணும். காரணம் என்ன, these medicines interact with many other drugs. சரியா? ஓகே, அது இதுக்குரிய ஸ்பெஷல் பாயிண்ட். அடுத்தது வந்து நீங்க எரித்ரோமைசின்ஸ் ட்ரக் வந்து which mean அசித்ரோ கிளாரித்ரோ எரித்ரோ. சரியா? இந்த எந்த ட்ரக் எடுத்தாலும் மேக்சிமம் நாங்க ஃபுட்டோட இன்டேக் பண்ண பார்க்கணும். சரியா? ஏன் ஃபுட்டோட சொன்னா, ஃபுட்டோட எடுக்கிற நேரம் எங்க ஜிஐ சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன், பிளாட்டிங், இந்த மாதிரி வரக்கூடிய எஃபெக்ட்ஸ் எல்லாம் குறைக்க இயலும். சரியா? மத்த வந்து ஹால் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், இதை மிஸ் பண்ணக்கூடாது, சரியான டைம் எடுக்கும் நீங்க சொல்லிட்டீங்க. தென் லாங் டேர்ம் யூஸ் வந்து தேவையில்லாத இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு காரணமாக அமையும். சரியா? ஓகே, இதுக்குரிய ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுங்க. குயிக்கா ஒரு 5 minutes ஆன்சரை மார்க் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டீங்களா? சரி, நம்பர் 4 ரீட் பண்ணுங்க கிருஷ்ணா. நம்பர் 4, Erythromycin is not recommended for individuals who are allergic to penicillin. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? false. ஃபால்ஸ். இங்க வந்து எதுட அலர்ஜியை பத்தி பேசுறாங்க? பெனிசிலின் அலர்ஜி வந்து செஃபலோஸ்போரினுக்கும் பெனிசிலினும் மட்டும்தான் எஃபெக்ட் ஆகும், எரித்ரோமைசினுக்கு இல்ல. சோ ஃபால்ஸ். செகண்ட் ஒன், Clarithromycin is effective in treating chest infections in adults. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? True. ட்ரூ. நிமோனியாஸ்க்கு நம்பர் தானே? ஓகே, இண்டிகேஷன்ல பார்த்தது. தென் தேர்ட் ஒன், Gentamicin is a macrolide antibiotic. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? True. அது வந்து ஃபால்ஸ். சரியா? ஏண்டா ஜென்டமைசின் வந்து அமைனோ கிளைகோசைட் அந்த குரூப் ஆஃப் ட்ரக்ல வருது. சரியா? ஓகே, சரி. மத்தது, The dose of clindamycin should be reduced in patients with renal impairment. சரி.
கிளிண்டமைசின் டோஸ் வந்து ரெடியூஸ் பண்ணோம்னு சொல்லி என்ன மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. சரியா? இது கிளிண்டமைசின் என்று சொல்றது வந்து ஒரு மேக்ரோலைட் அல்ல. ஆனா நீங்க தெரிஞ்சிருக்கணும் கிளிண்டமைசின் வந்து யூஸ் பண்ணா ஒரு ரீனல் இம்பேர்மெண்ட் பேஷண்ட்ல டோஸ் ரெடியூஸ் பண்ணும். ஆனா கிளிண்டமைசின் மேக்ரோலைட் குரூப் அல்ல. உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக வேண்டி இது போட்டிக்கிற பாயிண்ட். சரியா? ஆனா அந்த பாயிண்ட் சரி மேக்ரோலைட் ரிலேட்டட் அல்ல. சரியா? அதுக்கு ட்ரூ தான் நான் கொடுக்கறது. ஓகே, தென் ஃபிஃப்த் ஒன். Erythromycin is best avoided in a patient on simvastatin. Okay, true or false? Simvastatin and Simvastatin என்றா நாங்க முன்ன படிப்போம் கொலஸ்ட்ராலுக்குரிய ட்ரக்ஸ். சரியா? அட்டோவாஸ்டட்டின், இந்த சிம்வாஸ்டட்டின் ஒவ்வொரு ட்ரக்கை பார்ப்போம். சரியா? இங்க நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த சிம்வாஸ்டட்டின் அந்த ட்ரக்கோடையும் எரித்ரோமைசின் இன்ஹிபிஷன் வேலையை பார்க்கும். இன்ஹிபிஷன் வேலையை பார்த்தேன்னா என்ன நடக்கும்? சிம்வாஸ்டட்டின் அளவு கூடும், அதால வரக்கூடிய சைடு எஃபெக்ட் வரும். ஸோ வந்து அதை அவாய்ட் பண்றது நல்ல. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. சரியா? சரியா? கிளியரா? ஓகே, சரியா? இவெல்லாம் தான் இன்றைக்கு எங்கட பார்ட். சரியா? என்னவாலும் டவுட் இருந்தா கேளுங்க, சின்ன வேலை செய்யுங்க. அந்த தெரியாத டேர்ம்ஸ் வந்து ஒரு 4 டேர்ம்ஸ் 5 டேர்ம்ஸ் அதுக்குரியத போடுங்க. மற்றது நான் கொம்மனா இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் கொஷன்ஸ் கொஞ்சம் போடுவேன், வீடியோஸ் கொஞ்சம் போடுவேன். கிடைச்சா அதையும் பாருங்க. ஏன்னா ஃபார்மகாலஜின்றது ஒரு பெரிய ஏரியா, படிக்க இன்ட்ரெஸ்ட் தான் ஆகும். அதை நீங்க நல்லா டீப்பா பாத்தீங்கன்னா ஈஸியா பேப்பரை கிளியர் பண்ணிடும், உங்களுக்கு ஒழுங்கா செய்யலாம். சரியா? ஓகே, வேற என்ன டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நாங்க செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். சரியா?